ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்க அண்டர்டேக்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட கிறிஸ்தன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிறிஸ்தன. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏதோ ஏதோ டெய்லி ஏதோ புதுசா வந்த மாதிரி டெய்லி நான் தான் வந்துகிட்டு இருக்கிறேன். நடத்துறதே இங்கதானே. ஆமா. அடுத்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணது ரபி அண்ணா ஒரு பாட்காஸ்ட்ல தான் கேட்டேன். எஸ்விகேல முன்னாடி வீடியோஸ் போட்டிருந்தாரு. எஸ்விகேல பாட்காஸ்ட் கேட்டப்புறம் டிஃப்ரெண்டா நிறைய ரோஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சாரு. நம்ம ரபி அண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ரபி அண்ணன். வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்டர்டேக்கர். அப்புறம் கிறிஸ்டோபர் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சா? காலையில தான் இந்த ரெக்கார்டிங் பண்ணோம். ஆமா, இங்க இப்படியேதான் நடக்குது. காலைல எழுந்திரிக்கும் போது என்ன கிறிஸ்டோபர் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணலாமா, நைட்டு சும்மா போர் அடிக்குது ரேண்ட் பண்ணலாமா சொல்லிட்டு தான் போனே வைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, இந்த ஆன்லைன்ல வர மோட்டிவேஷன் பாய்ஸ், அங்கிள்ஸ், ஆன்டிஸ் அப்படி பேச போறோம். நம்ம வழக்கம் போல டாபிக்னு ஒண்ணு எடுப்போம், அத பத்தி லைட்டா பேசுவோம், அவ்வளவுதான். இல்ல இந்த ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வைரஸ் மாதிரி நானு எங்கெங்கெல்லாம் பாரணும் அங்கெங்கெல்லாம் டாபிக்கே பேசுறது இல்ல யாரும். இன்சைட் ஜோக்கு சொந்த கதை பேசிட்டு வெளில வந்துடுறேன் நான். அதுதான் முதல்ல இந்த ஆன்லைன்ல யூடியூப்ல இதை ஆரம்பிச்சு விட்டது நம்ம ஹீலர் ஃபவுண்டேஷன். உன்னால முடியும். கமான், நிக்கிறானா அவன் யாரா உன்னால ஒரு நாளைக்கு 3 வாட்டி தான் அடிக்க முடியும்னு சொன்னது? அவன் யாரா சொல்றது? இதியை மதியால் வெல்லு அப்படின்றாரு. அவன் நக்கி பார்த்தானா? உனக்கு தெரியுமா எவ்வளவு பெர்சென்ட் வருதுன்னு? டெஸ்டே பண்ணானா? முடியாதுன்னு சொல்றவனுக்கு முடிச்சு காட்டுறா. அவன் முன்னாடியே முடிச்சு காட்டுறா. அவன் முன்னாடி ஆமாஞ்சி அவன் முன்னாடியே ஆர்காசம் அடைச்சு காட்டு அப்படின்றாரு. அந்த அங்கிள் வேற மாதிரி. அதே மாதிரி மிஸ்லீடிங்கான நிறைய மோட்டிவேஷன் பண்ணிருக்காரு. அரியர்ஸ் வச்சா மாசு, பொண்ணுங்களை ஸ்டாக்கிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேனா மாதிரி அப்பப்போ. அதெல்லாம் 1-2 அரியர் வச்சவனுக்கு தான் அதெல்லாம். நான் 16 அரியர் வச்சிருக்கான். ஒண்ணு இல்ல, கிடையாது. அதேதான் வீட்டுல அப்பா கேட்டிருப்பாரு, என்ன தம்பி அரியர் எல்லாம் வச்சிருக்கிறியப்பா, சோறு தானே தின்ற, தயவு செய்து அரியர் எல்லாம் முடிப்பா அப்படின்னு சொல்லிருப்பாரு. ரெஸ்பெக்ட் சொல்லிருப்பாரு. ஓகேவா? இந்த கூதியவனுக்கு அது அஃபெண்ட் ஆயிரும். என்னைய அடக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு நான் பண்ணுவான். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே ஹாஷா தேடிக்கிட்டு இருப்பான். அப்பா ஆமா அண்ணன் பேசுவாரு, ஃபேமிலி புரிஞ்சுக்க மாட்டாங்கடா அப்படின்வான். எல்லாரும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா முடியாதுன்றாங்க. உன்னால முடியும், இலக்கு நோக்கி ஓடி. அவர் என்னைக்குமே நீங்க பாத்துருக்கீங்கன்னா, தம்பி அரியர் இருக்கிற பசங்க எல்லாம் ஏஞ்சி வெளியே போங்க, மோட்டிவேஷன் கேட்கறது போய் படிச்சு வழியை பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. அதான் நீதான் நாளை எதிர்காலம். அதை வச்சுக்கிட்டே என்னோட எதிர்காலத்துக்கு 12 அரியர் இருக்குதுங்களா, என்னங்க பண்ணலாம்? பிச்சை எடுக்கலாம் ப்ரோ. வேற லெவல்ரா அப்படின்ட்டு மெயினா அவரு ஒரு நாள் அவர் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். அவருன்னு மட்டும் இல்ல, அவரு ஏஜ்ல இருக்கே நம்ம ஒரு அங்கிள்ன்றோம்னா, இந்த அங்கிள் பண்ற கிரிஞ்சுத்தனத்தை நம்ம ஃபேமிலில நிறைய அங்கிள்ஸ் பண்ணுவாங்க, நம்ம ஏரியா நிறைய அங்கிள்ஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றது, ஒண்ணுத்துக்குமே உருப்படாத பசங்க கிட்ட ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பில்கேட்ஸ். ஓகேங்களா? பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பில்கேட்ஸ் காலேஜுக்கே போகலடா, பில்கேட்ஸால முடியுதுல, ஒன்னாலையும் முடியும்டா அப்படின்னு. பில்கேட்ஸோட அம்மா ஐபிஎம் கம்பெனில ஓஎஸ் ஓட ஹெட்டுங்க அவங்க. ஓகேங்களா? ஒரு ஐபிஎம் என்னங்க சொல்றீங்க? பில்கேட்ஸ் அப்ப ஏழை விவசாயி இல்லையா? ஏழை விவசாயி சத்திரியன் எல்லாம் கிடையாது அவரு. சரியா? அவரு நல்லா படிக்கக்கூடிய ஆளு. இல்லன்னா இவங்க குடுக்குற எக்ஸாம்பிள், இப்ப காலேஜுக்கே ஒருத்தர் போல அப்படின்னா அவன் மூலக்காரங்க, ஸ்கில் கத்து வச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பிலிம் அகாடமியும் முடிக்கவே இல்லை. அவர் ஃபைனல் செமிஸ்டருக்கு கொடுத்த ஃபைனல் ப்ராஜெக்ட் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் தான் கொடுத்தாரு. இதுதான் இதை வச்சு ஃபைனல் ப்ராஜெக்ட் தான், இதை வச்சுட்டு டிகிரியை கொடுன்னு. அவரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். இந்த கண்ட்ரோல் டிக்டாக் பண்ணிக்கிட்டு சுத்துது.
இவெல்லாம் கிறுக்கு குதி அவர் சொல்றாருன்ட்டு இவன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பாருங்க என்னாலையும் நாளைக்கு வந்துட்டு இவர் மாதிரி அவங்க நம்ம பில்கேட்ஸ் என்னன்னா பில்கேட்ஸோட அம்மா வந்து ஐபிஎம்மோட ஓஎஸ் பண்றதோட ஹெட்டுங்க அவங்க. ஓகேங்களா, அதை ஓஎஸ் பண்ணி தரத்துக்கு வந்து ஒருத்தன் ஜாஸ்தியா கோட் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஜாஸ்தியா கோட் பண்ணிட்ட உடனே நம்ம பையன் ஒருத்தர் இருக்காங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உள்ள இருந்தனால மட்டுமே தான் அவரால் உள்ள போக முடிஞ்சுது. ஓகே ஓகே, அதேதான் அந்த மாதிரி வந்துட்டு ஆமா ஆமா ஒரு நெப்போ ப்ராடக்ட் அவரு. சரிங்களா, இதை விட சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட இவர் இருக்காரு இல்லையா, பேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க். அவர் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் நம்மளோட டர்ம்ஸ்ல சொல்லணும்னா செல்லமா ஜக்கமாமா. சோ அவரு கூட பாத்தீங்கன்னா he is a very brilliant person. ஓகேங்களா, அவர் வந்து காலேஜ் முடிக்கலன்றதெல்லாம் செகண்ட் பாயிண்ட். அறிவு இருந்துச்சா வேற பாயிண்ட். அதான் ஏலியன் கெக்கோன்றதெல்லாம் செகண்ட் பாயிண்ட். என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அவருக்கு அறிவு இருந்துச்சா இல்லையா? அறிவு இருந்துச்சுங்க. he was very smartங்க. ஓகேங்களா, சோ இந்த நாய்க்கு வந்து அறிவு இல்லாம இந்த நாய் வந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா ஒண்ணும் ஆகாதுங்கறீங்க. ஆவாதுங்க, என்னங்க என்ன சொல்றீங்க? மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா நான் வந்து வளர்ந்துடலாம்னு நினைச்சேன் நானு. அப்படிலாம் இல்ல, மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இன்னொன்னு வேலை செய்யணுங்களா? அப்ப வேலை செய்யணுங்களா? மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் பார்த்தா பத்தாதா? வேர்வெல்லாம் வருங்களா? வேர்வெல்லாம் வரும். அங்கிள் வேற மாதிரி சொல்லிருப்பாருங்களா, கஷ்டமே படாம பண்ணலாம் அப்படின்னு நீங்க பேசிட்டே இருந்தீங்களா? அங்கிள் ஒண்ணுமே இல்ல, நாங்க ஒரு எஜுகேஷன் மீட்டிங் நடத்துறோம்ப்பா, 5000 தான் உள்ள சேர்ந்துக்க அப்படின்னு வாப்ல. அங்கதான் வந்து முடிப்பாப்ல. இன்னொன்னு என்னன்னா இந்த மோட்டிவேஷன் கொடுக்கறவங்களை விட இந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிறத தாங்க உச்சகட்ட கிரிஞ்சுன்னு நானு. இவன் என்னன்னா எப்படி சொல்லலாம், ஒண்ணும் கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பான். ஓகேங்களா, கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு யாரோ ஒரு அங்கிள் கேட்டிருப்பாரு பையன் என்ன பண்றான் அப்படின்ட்டு. நான் வீட்டுல உட்காந்து தண்டை சொருத்துனா வீட்டுல உட்காந்து தண்டை சொருத்துன்றான் என் புள்ள, எப்படி சொல்றது அப்பாவால? ஓகேவா, அவரு அப்படி இப்படி சொல்லதான் செய்வாரு. இல்லங்க பையன் வந்து இதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ அவனால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. வேலை தேடுறாங்க வேலை தேடுறாங்க ஓடுதானே சொல்லிட்டு தான் போறாங்கன்ட்டு. இவனுக்கு இது பிரஸ்டீஜ் இஷ்யூங்க. இவனுக்கு வந்து ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ. என்னன்னு, எப்படி எங்க அப்பாவே என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு, 10 பேர் முன்னாடி கலாய்க்கிறாரு. டேய் வேலை வெட்டிக்கு போயிட்டு யாருடா உன்னை வந்து என்னடா சொல்ல போறா? இவனே அரியர் வச்சுக்கிட்டு அரியரை முடிக்காம இப்படி எல்லாம் டிப்ரெஸ்டா இருப்பான். அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அங்கிள் இருப்பாரு, டு ஆல் மை ஹேட்டர்ஸ். யாரு? உங்க ஒப்பந்தான், அவங்க அப்பந்தான் இவன் ஹேட்டரு. அவர் வாங்கி கொடுத்த ஜட்டி தான் நீ போட்டுக்கிட்டு இருக்க, ஹேட்டர் வாங்கி கொடுத்த ஜட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்க. மெசேஜ் டு மை ஹேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் குடிச்சு பாருங்க, தம்பி குடிச்சு பாருங்க. அவங்க அப்பாக்கு ஹைட் பண்ணி வேற போடுவான், ஹேட்டர் ஹைட் பண்ணி வேற போடுவான். தைரிய புண்டை இல்ல போட வேண்டியது முன்னாடி இல்ல அவருக்கே அனுப்பி விட வேண்டியதானே அப்படின்னு நான் ஹைட் பண்ணி போட்டுவான். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்கிறது அப்படி எல்லாரும் முட்டு கொடுத்து 4-5 கை சேர்ந்து ஹேண்ட் ஜாப் பண்ணி விட்டு மேல வந்து ஒரு திடீர்னு புசுக்குன்னு ட்ரெண்டிங்ல வராரு இந்த மனுஷன். நீங்க எல்லாம் பேஜா ப்ரோ, டிக்டாக் மேல கேப்ஷன் போட்டு போடுறீங்க, நீங்க எல்லாம் ப்ரோ, இதெல்லாம் மீமே இல்ல ப்ரோ, மீமே இல்ல ப்ரோ. ப்ரோ நீங்க ப்ரோ பேக் டு தி டாபிக் வருவோம். இது ஆரம்பிச்சது இப்ப ரீசெண்டா இந்த பூமார் வந்து வேற லெவல் அவரு. இல்ல ஆனா நான் ஹானஸ்டா சொல்றேன், எப்படி நான் வந்து மைக் செட்டு இப்படி சில பல சேனல்களோட ஒரு வீடியோ கூட நான் பார்த்தது, அந்த மாதிரி இவரோட ஒரு வீடியோ கூட நான் பார்த்தது இல்ல. நல்ல எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நானே பார்த்தது இல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மனுஷன்
இல்ல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னைக்கு கிருஷ்ணில் வந்து சாபுத்திரி அன்னைக்குதான் நான் அந்த வீடியோ பார்ப்பேன். கிறிஸ்டல் வந்து என்னைக்கு சாபுத்திரிக்கு வரணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன ஸ்கேம் பண்ண வந்துருவீங்க. நான் கண்ணடிக்கிறது தெரியுதா? சின்னதா ஒரு ஸ்கேம் பண்ணுங்க. ஒரு 7 கோடி ஸ்கேம் பண்ணீங்கன்னா வந்துருவீங்க. அவ்வளவுதான், சிம்பிளா ஒரு ஸ்கேம். ப்ரோ 5 பேர் தானே வந்திருக்காங்க, 5 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. நாங்க அப்பயே வீடியோல இருந்து தூக்கிட்டோம். நீங்க இப்ப வந்து ஒரு பேஜ் சொல்றாங்கன்னு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்களே ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க? ஒண்ணும் கிடையாது ப்ரோ, அதான் ப்ரோ, நம்ம வந்து அப்பவே ரிமூவ் பண்ணிட்டோம், அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், போட்ட அறிக்கையோட சேர்த்து அந்த கம்ப்ளைண்டோட டூப்ளிகேட் காப்பி அட்டாச் பண்ணிட்டோம் இல்லீங்களா? சரியா? சூடு சொரணா வந்து யார் 5 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களோட டெஸ்ட் முனிய எடுத்து போட்டுட்டோம். யாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா? இப்ப நான் ஒண்ணு இல்ல, இப்ப நான் வந்துட்டு இப்ப கிறிஸ்டபர் சொல்றேன், கிறிஸ்டபர் தெரியுங்களா எனக்கு வீட்டுல வந்துட்டு வேற லெவலுங்க, ஒரு BMW கார் நிக்குது அப்படின்றேன். அப்படிங்களா ரபி, சூப்பர் ரபி, வேற லெவல் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க? ரபி கிட்ட வீட்டுல BMW கார் இருக்குதான்ப்பா அப்படின்றீங்க. அவன் சிம்பிளா கேட்பான், அந்த காரை நீ பாத்தியா அப்படின்னு. இல்ல, அடிக்கடி வாயில வடை சுட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ நீங்க திடீர்னுட்டு ரபி அந்த காரை காட்டுங்க, இல்ல கார் இப்பதான் சர்வீஸ்க்கு போயிருக்குன்னா ஓடு தானே நீ அப்படின்னுவீங்க. சுவாமி இந்த ப்ரூஃப்ன்ற நானு. ஓகேவா? இந்த முட்டெல்லாம் எங்க குடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆசிராமா சூப்பரா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி எப்படி கேஸ் ஆரம்பிச்ச உடனே, ஆமா கேஸ் ஆரம்பிச்ச உடனே தான் எங்க வீடியோ ரிமூவ் பண்ணதெல்லாம் ஏங்க விடுங்க நீங்க. இதுல என்னன்னா இந்த நம்ம சாபுத்திரிக்கு வருவோம். ஓகேவா? எனக்கு பர்சனலா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னன்னா, இப்போ நான் ஒருத்தங்க எக்ஸாம்பிள் குடுக்குறேன்னா, இப்போ வந்துட்டு அகைன் இப்ப நம்ம அண்டர்டேக்கருக்கு நான் வந்துட்டு அட்வைஸ் பண்றேன், டே பாடுற அண்டர்டேக்கர் வாழ்க்கையில வந்து வேற லெவல்ல உருப்பிடலாம்டா, அவன் நான் என்ன பத்தி சொல்லுவேன்னு நினைச்சு பாத்துட்டு இருப்பான். அவனை பாடுறாடி, அவன் எப்படி இருக்கான் பாடுறாடி. அண்டர்டேக்கருக்கு தோணும், சரி நீ எதுக்கு அவனை பத்தி சொல்ற? அப்பனா அவன் ஃபேன்ஸ் வருவாங்க உனக்கு. இப்போ அண்ணனை பத்தி சொல்றீங்க, இல்லாட்டி அவங்க காசு வாங்கியிருக்க. சரியா? ஒண்ணுமே இல்ல, நான் சிம்பிளா சொல்ற பாருங்களேன். இது வந்துட்டு வைரல் ஆகணும்னா 2 தியரி தான். ஒண்ணு, ஒருத்தனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணணும், இன்னொன்னு ஒருத்தனுக்கு அடிச்சு விடணும். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, இது ரெண்டுத்தையுமே நம்ம மீராக்கா பாய் ஃப்ரெண்ட் பண்றாப்ல நினைக்கிறேன். ஆமா, ரெண்டுத்தையுமே பண்றாப்ல. ஏன்னா வந்து அவருக்கு பர்சனலாவே ஒரு தனி விதமான ஃபெட்டிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? மீரா அக்கா சந்தோஷமா இருந்துட்டா மீரா பெட்டிஷ். ஏன்னா அதான் சொல்றல, இவர் தாங்க பிஆர், நான் சொல்லல, இவன் தான் பிஆர் பண்றான். அடக்கி இருக்கும்போது போன் பண்ணி மீரா பாத்தியா மீரா, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக போதா மீரா, ஏதாச்சும் பேசி மீரா அப்படின்றான். இவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட பிளான் பண்ணிட்டு தான் நான் இந்த ஜோக் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த ஜோக்குக்கெல்லாம் நீ வந்துட்டு செட்டப் பண்ணிடாங்க, அப்பதான் அந்த பஞ்ச்லைன் நான் சொல்ல முடியும். இவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டா அவளுக்கே கான்செப்ட் கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும். ஆமா இதெல்லாம் சொல்லு மீரா, ப்ளீஸ் மீரா. சரிங்களா? இப்போ என்னன்னா, இந்த சாபுத்ரி நான் பார்த்தேன், 2-3 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலா வந்துட்டு எனக்குமே நம்ம குரூப்ல தான் வந்துச்சு, இவரை பாருங்க ப்ரோ நல்லா இருக்கு இவரு அப்படின்னு. பார்த்தா நம்ம குரூப்ல எவன் இம்பாஸ்டர், இவன் வீடியோ எல்லாம் பாக்குற இம்பாஸ்டர் தெரியலீங்களே. ஒருத்த அமிச்சிட்டு இவ பாருங்க அண்ணு பிரியாணி மேன், இவர் ஏதாச்சும் பண்ணுங்க. யார் இவரே? நம்ம ஷா. எனக்கு என்ன ஷா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷான்றவர் வந்து எனக்கு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ ஷாவும் மிர்ச்சி விஜயும் சேர்ந்து ரெட்டவால்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஓகே, மிர்ச்சில. ஆமா நல்லா இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன 1 மினிட் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம். 2 பேரும் சேர்ந்து 2 பேர் பேசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆமா நல்லா போச்சு, ஃபேஸ்புக்ல கூட அது சூப்பரா போச்சு. ரொம்ப நல்லா பேசி திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஷாக்கு மட்டும் ஹாய் நான் ஆர்ஜே ஷா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார பாத்தீங்கன்னா, இர்ஃபான் வீட்ல சைடிஷ் இல்லாம சிக்கன் 65 சாப்பிட்டாரான்ற மாதிரி சம்திங். இல்ல, எனக்கு ஒரு டவுட், இவரே வந்து அப்ப நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஆளுதுன்னு, அப்புறம் எதுக்கு இவர் மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்காரு? ஏன்னா இப்போ வந்துட்டு இவர் பேசுற ஆளுங்களை பத்தி பாத்தீங்கன்னா, ஏங்க இன்ஸ்பைரிங்கா எத்தனையோ பேர் இருக்காங்கங்க உலகத்துல, இன்ஸ்பைரிங்கா எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னொன்னு, இவர் பேசுற ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஃபேம் ஆகி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க. நான் சொல்ல புரியுங்களா? ஸ்ட்ரகிள் டைம் அப்போ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட மயிலாப்பூர் மாமாஸ் அண்ட் மாமிஸ் சொல்லலாம். ஓகேவா? காமலா மாமி வந்துட்டு செனட்ல வந்துட்டு ஒரு காங்கிரஸ் உமனா இருந்த போது நோபடி பேட்டட் அன் ஐ
சரிங்களா? ஆமா. when she became the vice president Who are we will you? last யார் இது ப்ரெட்ன்றது? அதுதான் என்ன நம்மவா விட்டு கொடுத்துட முடியுமா? என்ன மாமா போர்க்கு தின்றாளே, வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாளே, லவ் போர்க்குன்றாப்ல, என்னதான் இருந்தாலும் பிளட் ஓய் சைட்ல கிட்டார் வாசிக்கிறாப்ல. சோ என்னன்னா அதுதான் இப்போ நம்மள பத்தி சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அதாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறோம்னா கிறிஸ்டோபர் கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்கன்னா டாக்டரே எப்படிங்க ஆவறது அப்படின்னீங்கன்னா ஏன் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா? விஜயனாவை பாருங்க, விஜயனாவை பாருங்க அப்படின்னு 10 ரூபாய் டாக்டர் ஆவறது எப்படி அப்படின்னு. என்னன்னா அதான் மத்தவனை பத்தி என்னன்னா முட்டு குடுக்கலாங்க, பேசலாம், கண்டிப்பா பேசலாம், ஒருத்தரோட சக்சஸ் பத்தி பேசுறது தப்பு கிடையாது. ஆனா யூடியூப்ல இன்னொரு கம்பெனில வேலை பாக்குறவங்க எம்ப்ளாயிஸ பத்தி எல்லாம் பேசி, சொல்ல போனா பிளாக் ஷீப் வந்து ஒரு கம்பெனி கார்பரேட், சரிங்களா? அதுல வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாம், ஓகேவா? வேலை பாக்குறவங்கள பத்தி கம்பெனி ஓனர் பேசினா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் நீ எதுக்கு பேசுற? ஓகேவா? என்னன்னா இது கரெக்ட். அவரும் லேபர் தான், பிஎஸ் வேல்யூல அவர் தினமும் வீடியோ வந்துட்டு இருக்கு, தெரியாது? அப்படியா? ஆமா. ஓ இது அப்படியா? ஆமா ஆமா. இரு ஒரு நிமிஷம், உனக்கு எப்படி தெரியும்? நீ பிஎஸ் வேல்யூ பாக்குறியா? இல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலமா நியூஸ் வந்துச்சு. அப்படியா? இம்பாஸ்டர் ஃபவுண்ட் அண்டர்டேக்கர் ஹாஸ் பிஎஸ் வேல்யூ. அப்படிலாம் அது இல்லைங்க. நீங்க நான் எதுக்குங்க மரத்தை வாங்கிட்டு இருக்கேன், வேற வேலை இல்லைங்களா? வேற வேலை மேல ஓயமா இருக்கு. போயிட்டு மரத்தை வாங்கி வெட்டு புட்டு 1000 ரூபாய் கொடுத்தா மரம் வாங்குவாங்க. என்ன ஓல வைக்கிறானுங்க. நண்பா நண்பா மாதிரிதான் இருந்துச்சு, காதன்னு கோதின்ற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அண்டர்டேக்கர்னு பேரு போட்டு ஒரு மரம் இருக்குன்னு தான் தோணுது. மரம் எங்க இருக்குங்க? இங்கிட்டு தாங்க இருக்கு. எங்கிட்டு அங்க என்னங்க அபார்ட்மெண்ட்ஸா இருக்கு? இல்லங்க, அது மரம் தான். அதெல்லாம் மரம் அபார்ட்மெண்டா மாறிடுச்சு. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கரெக்டா நான் வந்துட்டு ஷாபு 3 பேஜோட வீடியோ செக்ஷன்ல இருக்கேங்க. நான் இப்போ பாத்துட்டே இருக்கேன். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட தம்ப்நெயில்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பக்கா கிளிக் பைட் தான். ஓகேங்களா? இது வந்துட்டு இது வந்து மறுக்க முடியாத உண்மை. எல்லாரும் போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி புகழ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாரு இல்லீங்களா? ஆமா. புகழ் ஃபேமஸ் ஆனாரு. அப்போ வந்துட்டு ஒரு இது என்னது அந்த வீடியோவோட டைட்டில் வந்துட்டு நம்ம வைத்து ஏமாத்தப்பட்டார் விஜய் டிவி புகழ். ஓகேங்களா? இதான் டைட்டில். ஏன்னா அப்போ வந்து புகழோட அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்த போது பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, புகழோட புகழ் பயங்கரமா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சிம்பிளா ஒரு மாதமுமே ஒரு மாசம் யாராச்சும் ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி மட்டுமே என்ன சொல்றது, வீடியோஸ் போட்டோ இல்ல அவங்கள பத்தி மட்டுமே பெருமையா பேசியோ இவர் என்ன பண்றாரு, பேசிக்கலி அவங்களோட ஆடியன்ஸ் இழுத்துக்கிறாரு. ஆமா. இப்போ இதே தானே நீங்களும் பண்றீங்க, நீங்களும் கலாய்க்கிறீங்களேடா அப்படின்னா நாங்க ஆடியன்ஸ் இழுக்கலாம், ஆடியன்ஸ் திட்டுறான் வாசிக்குமா. ஓகேவா? வி பேசிக்கலி டோன்ட் கேர் அது செகண்டரி, பட் சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மைக் செட் ஸ்ரீராம் கொஞ்சம் ஃபேமஸா இருந்தாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ, மைக் செட் ஸ்ரீராமின் கதறலை பாருங்களேன் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்றீங்க, பிகெஸ்ட் யூடியூப். ஆமா, பெரிய பிகெஸ்ட் தமிழ் யூடியூபர். என்ன நீங்க அடுத்து எஸ்கே பிளாக் ஷீப்ல படத்தை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவரை வச்சு. எவ்வளவு பேர். இப்போ 1 வீக் முன்னாடி பாருங்க, 1 வீக் முன்னாடி வந்துட்டு அவர் போட்டிருக்காரு, ஃபைனல்ஸ் வந்த ஆரியால் டைட்டில் வின் பண்ண முடியாம போச்சு. ஓகேவா? இது கிளிக் பைட் தான், பேசிக்கலி இது கிளிக் பைட் தான். ஓகேவா? டைட்டில் வின்னர் யாரும் இல்ல லாஸ்ட் வீக். ஆமா, ஏன்னா ஃபைனல்ஸே வரல. ஆமா, லாஸ்ட் வீக் இது கிளிக் பைட் தான். ஓகேவா? 4 நாள் முன்னாடி வண்டர் வுமன் ரிலீஸ் ஆயிருச்சுங்க. உடனே வண்டர் வுமனை பத்தி நான் கேல் கட் அவுட் வரைக்கும் விடுறது கிடையாது.
யாரு கேல் கடோட்ட பத்தியா? ஆமா கேல் கடோட்ட பத்தி அவங்க ஐய Wonder Woman Part 1 நடிக்கும்போது she was 5 months pregnant. ஒரு சீக்வென்ஸ் எடுக்கும்போது அது கிரீன் மேட் போட்டு தான் எடுத்தாங்க. அத பத்தி சொல்லிருக்காரு. சரிங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். 21 இயர்ஸ் மேயர் நம்ம கண்ட்ரிலேயே ஓகேவா முதல் முறையா ஒரு பெண் மேயர் வந்துட்டு இது பண்ணப்பட்டிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க கேரளால. ஓகேவா? இது பெண்களுக்கான எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட், ஒரு எம்பவர்மெண்ட். ஒரு வீடியோ இல்லங்க அவங்கள பத்தி. ஓகேங்களா? ஏன்னா அந்த அம்மாக்கு ஃபாலோவர்ஸ் இல்லையா? அவங்க மூலமா இவருக்கு எதுவும் வராது. ஆமா அமௌண்ட் காசு கொடு. இது அதான் சொல்றேன், இது வந்துட்டு பக்காவா ஒன்னு இவங்க ஒசுத்தி பேசணும் அப்படின்ட்டு. இன்னொரு வீடியோ இருக்கு என்னன்னா மதன் கௌரி காப்பி அடித்தாரா ரிஷிபீடியா. என்னன்னா அந்த ஒரு இதை மூட்டி விடுறதுங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க கமெண்ட்ல, வாடா வாடா வாடா. அதே மாதிரி இவர் சொல்றது எல்லாமே ஒன்னா அவங்க சைடா இருக்காங்க. மைக் செட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களதான் சொல்றாங்க தவிர்த்துட்டு, அதே மாதிரி இன்னொரு என்னன்னா இந்த இந்தியால இல்லாதவங்க யாருன்னே வீடியோ பார்த்து என்னங்க நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க சொல்ல முடியாது. ஓபன் சேலஞ்சுங்க. முடிஞ்சா கிருஷ்ணில பத்தி ஒரு வீடியோ போடுங்க. ஓபன் சேலஞ்சு. கிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யால செய்வீர்களா? நானே சொல்றேன் ஒரு சின்ன கற்பனை. நான் அர்ஜேஷா கிறிஸ்டோபர் என்று கூறப்படும் கிறிஸ்டனை பத்தி பார்க்க போறோம். அவர் ரஷ்யால அடுத்த வேலை சோத்து காட்டி அடிச்சாரு. நீங்க நான் எப்படா அதெல்லாம் சொன்னேன்? அடிச்சாருங்க. இல்ல ஆனா உண்மைதான். நான் உண்மையாவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆமா நான் அடுத்த அதான் வரேன். இப்போ எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? நம்ம எல்லார் வீட்லயும் ஆஹா ஓஹோன்னு வேற லெவல் வாழ்க்கை எல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லயும் இருக்கும். இன்னைக்கு காலையில நடந்த மேட்டர் சொல்றேன் பாருங்களேன். எங்க அம்மா கிட்ட 2வது காபி கேட்டேன், குடுக்க முடியாது போடா அப்படின்ட்டாங்க. இல்ல நான் ஜெனரலா ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா கேக்குறேன்னா எங்க அம்மா நீயே போய் வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. இதை நான் ஒரு கதையா சொல்ல மாட்டேன். பாத்தீங்கன்னா எங்க அம்மா என்னையே போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன்னா வேலையை பார்த்துட்டு போட புண்டு அப்படின்ட்டுவானுங்க. இதுதாங்க ரியாலிட்டி. எல்லாரும் வீட்லயும் பஞ்சம் இருக்கதாங்க செய்யும். அது என்ன கண்ட்ரி. நீங்க பேசணும்னா எல்லார பத்தியும் பேசணும். ஆமா, we are a third world country. சரியா? இங்க பெரிய ஒரு பாப்புலேஷன் காசு இல்லாம இருக்கும். ஆமா, அடுத்த வேலை சோத்துக்கு லாட்டரி அடிச்சுட்டு தான் இருக்கோம் நம்ம உண்மையாவே. ஆமா, கிறிஸ்தையா 2020ல வல்லரசுங்களா? ஆமாங்கய்யா, ஐயா ஆமாங்கய்யா. அதான் அந்த மாதிரி என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் இன்னொன்னு, இதெல்லாம் ஒரு ஃபேக் பிஆருங்க. நீ இப்ப நம்ம இவரு சொன்ன மாதிரி, அண்டர்டேக்கர் சொன்ன மாதிரி, இவங்க படங்கள்ல யாரு நடிக்கிறாங்களோ இல்ல இவங்களுக்குள்ள யாரு ஸ்கேமுக்கு இன்வால்வ்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா, எனக்கு இப்ப சொல்ற மாதிரி நாளைக்கு நான் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா, அவ்வளவு கேன குதி ட்ரேசஸ் எல்லாம் அழிக்காம இருக்காம நான் கண்டிப்பா பண்றேன்னா அழிச்சிருவேன் ட்ரேஸ் எல்லாம். அப்ப பண்ணுவீங்க அவ்வளவுதான். சரியா? சோ அதான் அந்த மாதிரி அப்படின்ற அந்த ஒரு பிஆர், தப்பான பிஆர் போகும்போது இவங்க பிச்சை எடுத்தாங்க, இவங்க அது பண்ணாங்க, இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்றது பச்சையா தெரியுது முட்டு கொடுக்குறாருன்ட்டு. ஒளிவு மறைவுலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அந்த கேஸ் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களை இப்ப யாருமே அலர்லாம் சொல்லல. இப்ப நான் சொன்னேன்னா யாரு கேட்டது? இப்ப ஒண்ணு இல்ல, இப்படி ஒரு பிஆர் பண்ணாதான் சர்வை பண்ண முடியும்னு அவருக்கே தெரியுது. ஓகேவா? எனக்குலாம் ஒரு காலத்துல ஆர்ஜே ஷா அவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு. ஏன்னா தைரியமா பேசுவார் எல்லாத்த பத்தியுமே. ஓகேவா?
இஃப் ஐ எம் நாட் ராங், இவங்களெல்லாம் கூட நம்ம பிஜேபி தலைவர் இருக்காங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர்ல, அவங்க இல்ல 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 அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. அவ்வளவு மேல இல்லப்பா, அவ்வளவு மேல இல்லப்பா. நிறைய விஷயங்களை ரொம்ப போல்டா சொல்றதுலயும் சரி, ரொம்ப ரொம்ப கரெக்டா இருந்தாங்க அவங்க 2 பேருமே. இவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு சத்தியமா எனக்கும் தெரியல. இப்போ அந்த அவர் சொல்ற கேரக்டர் கிட்ட நம்ம போய் கேட்டாலுமே அவங்க சொல்ல வச்சிருவாங்க, ஆமாங்க நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அந்த நம்ம ராங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஆமாமா. இப்போ நீங்க இப்ப நான் ஒண்ணு இது பாட்காஸ்ட்ல ஒண்ணு பேசுறேன், இது மாதிரி ரபி என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இவ்வளவு இது பண்றாரு, நீங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அவன் போய் சொல்றான் அண்டர்டேக்கர் புழுறான் ஓலோக்குறான் அப்படின்னு சொல்லிட்டுருவீங்க. சரிங்களா? கிறிஸ்தவனை சொன்னா முட்டு கொடுத்து பேசினா கூட இல்லைங்க நான் பண்ணது தப்புதான், அண்டர்டேக்கர் ஓலோக்குறான்னு சொல்லிடுவாரு. அது மாதிரி அவங்களுக்குள்ளே சர்க்கிள் ஜெர்க் மாதிரி பண்ணிக்கிறதுனால அது வெளில அவங்களால எதுவுமே பண்ண முடியல, சொல்லவும் முடியல. ஆஹா நம்மள பத்தி பேசுறாங்க, பொய்யா இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் என்னைக்குமே என்னோட ஒரு குறையவோ இல்ல என்னோட ஒரு என்ன சொல்றேன், எனக்கு இல்லன்ற விஷயத்தையோ ஹைலைட் பண்ணி பேசணும்னு நான் விரும்ப மாட்டேன். because that is not who I am, that was not who I was. ஓகேவா? I am who I am now. இப்போ obviously இல்ல கிறிஸ்டோபர், இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ப்ரோ நீங்களே ஒரு காலத்துல வந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்களே வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு. ஓகேவா? அது வந்து என்ன சொல்லலாம், அது வந்து ஒத்துக்க முடியாத விஷயம் தான். ஓகேவா? ஆமா கரெக்ட், நான் ஒரு காலத்துல வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கரெக்ட், I will accept it. ஆமா ப்ரோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ வந்து திருந்தி வாழ ஆசைப்படுறேன். ஓகேவா? நான் கிரிஞ்சுதான். மாஸ்டர் என்ன சொல்றது, மாஸ்டர் டீசரை வந்து ரீமேக் பண்ற அளவுக்கு கிரிஞ்சு கிடையாது நானு. அண்டர்டேக்கர் சொன்ன மாதிரி அவ்வளவு இல்லப்பா, அவ்வளவு இல்ல. அதே மாதிரிதானே இவனுங்க அதே பழைய முட்டுன்னு முட்டுறானுங்க இவனுங்க சர்க்கிள்குள்ளேயே. அவரை திருப்பி பேசிட்டா அப்புறம் வேலை போட்டு விட்டுருவானுங்க, அப்படி வரும். ஆமா. ஆக்சுவலா ஒரே நிமிஷம், இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் இதை பத்தி எங்க சொல்வேன்னு தெரியல, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து சொல்லிக்கிறேன். நண்பர் விஜய் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா? அவரு நிறைய வீடியோஸ் போடுவாரு, ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப கருத்தா பேசுவார். அவரு இன்னைக்கு காலையில ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு என்னன்னா, இந்த இப்ப ரீசெண்டா நடந்த ஸ்கேம் இருக்கு இல்லையா, பிஎஸ் ஸ்கேம், அதாவது ஐம் சாரி பி ஷாப்பி ஸ்கேம், அதான் பிஎஸ் என்ன, சரிங்களா? நீ கன்ஃபியூஸ் பண்ண. பி ஷாப்பி ஸ்கேம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷம், இவனுங்க பேரு கூட மாத்தி வைக்கல, பிஎஸ்னு வர்ற மாதிரியே வச்சிருக்கானுங்க. நீங்க என்ன அவனுங்க தான் ஆரம்பிச்ச மாதிரி பேசி, அவங்க ஆரம்பிக்கிறாங்க நல்லவங்க, கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட், நல்ல ஈஸ்டர் எக், நல்ல ஈஸ்டர் எக் தான் கண்டிப்பா. ஐயா எம்பி பின்னாடி இருக்காங்களா? ஆமாங்க ஐயா எம்பி இருக்காருங்க ஐயா, அமைச்சர் இருக்காருங்க பிஎஸ் பின்னாடி, சரியா? சோ அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த பிஎஸ் ஸ்கேம பத்தி ஒருத்தர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி வீடியோ போட்டிருக்காராம். ஓகேவா? அவர் பேர் எனக்கு கரெக்டா தெரியல, இன்னும் விஜய் கோயம்புத்தூரோட பேஜுக்கு போனீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்காரு, அந்த பர்டிகுலர் வீடியோவை டேக் டவுன் பண்ணி சேனலே இல்லையா இப்போ. ஓகேவா? இவர் சேனல் ஆரம்பிச்சு நம்ம விஜய் சொல்லல, விஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், நண்பர் ஒருத்தர் இந்த ஸ்கேம பத்தி பேசியிருக்காரு, சரிங்களா? அவர் போட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோவை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரு பண்ணாங்கன்னு தெரியல. அவரும் வந்துட்டு என்ன அசிங்கமா கேக்குறாரு, நான் ரிப்போர்ட் பண்ணவன சொல்றேன்னு சொல்லி அசிங்கமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு, சரியா? சோ ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க அந்த வீடியோவையும். யூடியூப்ல அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஓகேவா? அதையும் தூக்கி அவர் சேனலே காணோமா இப்போ. அதுதான் இல்ல என்னன்னா, எனக்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் குரூப்ல, கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி வந்துட்டு ஒரு ரேண்டமா வெப்சைட் பேர் வரும், இஸ் ட்ரைங் டு லாகின், இஸ் திஸ் யூ அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? அது என்ன வெப்சைட், அது பத்தி இது பேர் என்ன, http://.com/ பெரிய அந்த இது வந்துட்டு நோ நான் அனுப்புவேன், ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட்னு கேட்கும். உடனே மாத்துவேன்.
எப்போ வரும்னா 3 மணி 4 மணி நைட்டு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி வந்துருச்சு. ஓகேவா, நான் என்ன சொல்றேன், தூக்கு ஓத்தா தூக்கு, என் சேனல்ல நீ தூக்கிரு. அப்ப நீ வந்து என் சேனல்ல தூக்குற வரைக்கும் நான் சூத்து முட்டு இருக்க போறது கிடையாது. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஓகேவா, என் சேனல்ல தூக்கி நான் இல்லன்னு என்ன சொல்றேன், என்னோட யூடியூப்ல என்னோட பிரசன்ஸ் இல்லன்னா மட்டும் தான் நான் வாயை முட்டு சும்மா இருப்பேன். எனக்கு தெரியுதுங்க யாரு பண்றாங்களோ எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட இந்த ஒயிட் ஹேட் ஜூனியர் மாதிரி வருது. அவங்க எப்படி பண்ணானுங்க, தூக்கிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த மாதிரி கிரிட்டிசிசம் தூக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு இருக்கு. நீங்க என்னதான் முட்டு கொடுத்தாலுமே, ஓகேவா, யூ ஹேவ் பிஸ்ட் பிரியாணி மேன் டூ மச். இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முடிவு வைக்கப்படும், முடிவு வைப்போம். தாமரை மலரும். கண்டிப்பாக கண்டிப்பா. சாணியில கூட மலராதுங்க, சாணியில கூட மலராது. சரி, அடுத்த டாபிக் அப்படியே போயிரும். அடுத்து வந்து நம்ம வந்து பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை பத்தி பேச போறோம். அவர் வந்து எப்படின்னா வந்து மார்ட்டின் லூதர் கிங், ஹிட்லர் இவர்களுக்கு அடுத்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னா இவருதான். யாருன்னா வந்து நம்ம அண்ணன் ஈரோடு மகேஷ். பாவம் மனுஷன் நீ சமடி வாங்க போறாரு. இல்ல இவரும் வந்து அண்ணன் சீமான் மாதிரிதான். இவர் வந்து ஹிட்லரை மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஹிட்லர் என்ன சொன்னான்னு தெரியுமா? இன்னமே ஹிட்லர் என்ன பத்தி சித்தப்பாவை பத்தி புள்ள பேசாம பின்ன யார பத்தி பேசுவாங்க? ஹிட்லர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனை மேற்கோள் காட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஹிட்லரை மென்ஷன் பண்றதே தப்புங்க, அந்த ஆள் பேர் சொல்றதே தப்புங்க. நீங்க ஹிட்லர் என்னோட ஒரு இது சொல்ற என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாராம், குடுன்னு ஹிட்லரோட கேம்புக்கு போனாராம். நீங்க ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுனாலே இது பெரிய கான்ஸ்பிரசியா மாறிடும். இவர் ஏன் அவரோட கேம்புக்கு போயிட்டு ஹிட்லரை சுடாம வந்தாரு, ஏன் வந்து இந்தியால இருந்து ஒருத்தர் போயிட்டு ஒரு நாச்சி தலைவரை மீட் பண்ணாருன்றதுக்கு நம்ம கொஞ்சம் நோன்னாலே இது எப்படி எப்படிலாம் திரும்பி போகுது. ஓகேவா, நம்ம ஆப்வியஸ்லி அது வந்துட்டு வேற மாதிரி போகுது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம டாபரையாக்கும் ஹிட்லருக்கும் நேரடி உறவே இருந்துச்சுங்கிறீங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த ஹிட்லர் தொட போனதே டாபர் ஐயா. கான்டாக்ட் ஷேர் பண்ணதே ஐயாதான். இல்ல அதாவது இப்படி ஒரு கதை இருக்கு. நேதாஜி வந்து சித்தோ காணாமலையோ போனதுக்கு அப்புறம் நம்ம ஐயா வந்து ஒரு கொஞ்ச நாள் நேதாஜி கெட்டப்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும், ஐயாவை பார்த்து நேதாஜியே வந்துட்டாரு வந்து நம்ம டாபர் பாய்ஸ் எல்லாம் நம்பினதாகவும் ஒரு கதை இருக்கு. நான் என்ன கான்ஸ்பயர் பண்றேன்னா, நான் என்ன கான்ஸ்பயர் பண்றேன்னா, ஹிட்லர் போய் கை வச்சதே நம்ம ஐயாங்கிற தெரியல. இது நேதாஜி ஐயாவான்னு தெரியல. ஏங்க கண்டுபிடிச்சாராங்க ஹிட்லரு? ஏங்க ஹிட்லர் கண்டுபிடிச்சாராம், தோல் மேல சுபாஷ் சந்திர போஸ் போயிட்டு ஹாய் ஹிட்லர் அப்படின்னு வைக்கிறாராம். நான் என்ன சொல்றேன், ஹாய் ஹிட்லர்ல ஹை ஹிட்லர்னு சொல்லிருப்பாப்ல. இப்ப திருப்பி நான் எல்லாரும் பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் நாச்சின்னு சொல்லல. ஓகேவா, ஈரோடு மகேஷ் சொல்றாரு அப்படிதான். ஒரு நாச்சி தலைவர். நாங்க வந்து நேதாஜியை வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். நாங்க வந்து நேதாஜியை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆமா, ஓகேங்களா. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தலைவர் வந்து ஓகேவா, இப்ப இப்ப ரெஸ்பான்சிபிளான ஆளு ஒருத்தர் வந்து ஹிட்லரோட தோல்ல கைய வைக்கிறாரு, ஓகேவா, பீயிங் an இந்தியன் வைக்கிறாருன்னும் போது பெரிய கேள்விக்குரிய உருவாக்குது. இது நடந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் பொய் கதைங்க. நம்ம பாபரையா கதைகள் ஏகப்பட்ட கதைகள் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கதை இது. இதெல்லாம் உண்மைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்டேஜ் ஏறி பேசுறாப்ல. எனக்கு ஒரே இது, இப்ப நம்ம சீமான் கதையெல்லாம் உண்மை கதையா? ஆமா கறி, உண்மை கதைங்க. என்னங்க நீங்க என்னங்க நீங்க? அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படியே அந்த மிஷன் இம்பாசிபிள்ல வருவாரு இல்ல, ஐ எம் நாட் இதுன்னு சொல்லிட்டு முகத்துக்கு இல்ல, அதுதான் டாபரையா தான் ஹிட்லரா வேஷம் போட்டு தோணுது. ஹிட்லராவே வேஷம் போட்டாருங்கிறியா நீ? புது கான்ஸ்பிரசி. அங்க போயிட்டு சொல்றாராம்,
நம்ம டாபர் பாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் கொல்லுங்கடா, ஜூஸ் எல்லாம் கொல்லுங்கடா. ஜூஸ்னா என்னங்க ஐயா அப்படின்னு ஐயா ஜூஸ் கேக்குறாரு டக்குன்னு போய் போட்டு வா அப்படின்னு. இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துக்கிறேன். ஐயா இன் ரேண்டம் பிளேசஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. Facebookல ஐயா இன் ரேண்டம் பிளேசஸ், ஐயா மட்டும் தமிழ்ல, மிச்செல்லாம் இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க. உங்களுக்கு வேறமான கண்டென்ட் இருக்கு. சரி அதான் இப்போ பாவம் நம்ம ஐயா விட்டுட்டு நம்ம மகேஷ் கிட்ட வருவோம். மகேஷ் என்னன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், திருப்பியுமே இவர் குடுக்குற முட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை பத்தின முட்டா இருக்கு. எதுவுமே வந்துட்டு ஏங்க நீங்க 1000 சொல்லுங்க, நான் இன்னைக்கு கூட வந்துட்டு கண்டிப்பா ஜெஃப் பேசோஸையும் சரி, நம்ம ஈலான் மஸ்கையும் சரி, மார்க் ஜக்கர்பர்க்கும் சரி, இவங்க எல்லாம் வந்துட்டு அப்புறம் வந்து மெக்டானல்ட்ஸ் ஆரம்பிச்சாரு அவரையும் சரி, இவங்க எல்லாம் வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க. சரிங்களா, இது ஹார்ட் ஒர்க். இவன் எவ்வளவு கெத்து தெரியுமா அப்படின்ற எக்ஸாம்பிள் யாருமே கிடையாது. ஓகேங்களா, ஈரோடு மகேஷ் கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே இவன் எவ்வளவு கெத்து பாரு அப்படின்னு கெத்த வச்சுட்டு ஊம்பிட்டு ஒண்ணுமே இல்ல. இந்த டாபர் பாய்ஸ் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க வந்துட்டு தெருமோனைக்கு போயிட்டு சொல்றேன் இல்ல வேணும் அப்படின்னு ஒரு நாடார் கடை வச்சிருப்பாப்ல. ஓகே, அவர்கிட்ட போயிட்டு வெட்டி சட்டன் 2 லைன் 6 கிலோ அரிசி வாங்கிட்டு பாப்போம். ஒண்ணுல்லடா, டாபரியா போட்டோ காமிச்சு 4 அரிசி வாங்கி கட்டுறேன். இது ஒரு கெத். என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஈரோடு மகேஷ் மாதிரியான மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்குற ஒரு டாக்ஸிக் மோட்டிவேஷன் தான் வந்துட்டு நிறைய பசங்களுக்கு வந்துட்டு அப்படியே மண்டையில ஏறிடுதுங்க. அதாவது நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இப்போ வந்து வேற லெவல் கிடையாது. ஓகேங்களா, கிடையாது. இப்போ ஹிட்லரா இருக்கட்டும், இன்னொன்னு ஈரோடு மகேஷ் கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் அந்த காலத்துல அப்படின்வாங்க. இந்த காலத்துல சொல்றா, இந்த காலத்துல கதை சொல்லு, இருக்கவனை பத்தி பேசுறா. என்னடா அந்த காலத்துல எங்க இன்னைக்கு இருக்கிறவன் வந்துட்டு நான் எப்படா அந்த மாதிரி இருந்தேன் மூடுறியா வச்சிருக்கா அப்படின்மா. ஆமா ஆமா, இன்னைக்கு பேசுறதுதான் நம்ம 3 இருக்காப்ல, சாபு 3 இருக்காப்லயே. அந்த சென்னை 28ல ஒண்ணு வரும், அந்த இது கிரிக்கெட்டுக்கு சச்சின், அரசியலுக்கு நான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஹிட்லருக்கு மகேஷ் அண்ணன், இர்ஃபான் விவேக்கு சாபுத்ரி. டு பி ஆனஸ்ட் அதான் இவர் பண்றத பார்த்தா வந்துட்டு நம்மளுக்கு இவர் சொல்றாங்க அவங்க மேல வந்துட்டு எரிச்சல் தான் வருது. ஓகேங்களா, ஆமா சீரியஸா. இப்போ ராஜராஜ டாபரையா மேல நமக்கு வந்து பர்சனலா எந்த ஒரு கோபமும் கிடையாது. இவனுங்க சும்மா கதை விடுறானுங்க பாருங்க. டாபரையா வந்து காரை தூக்கி தொடையில வச்சாருன்ட்டு அதுலதான் கோபம் வருது. எப்படா மனுஷன் பண்ண முடியும்? அதுவும் அந்த காலத்துக்காரு இப்போட வெயிட் வேற. 6 நிமிஷம் தண்ணி தெரியுமா? என்ன நீங்க பெரிய அக்வாமேன் இல்லங்க, என்ன சொல்றேன்னா இவனுக்கு பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு. இப்போ நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ராஜராஜ சோழன் வந்துட்டு அவ்வளவு தஞ்சை பெரிய கோயிலை கட்டினா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஐ டோட்டலி அக்செப்ட் இட் பிகாஸ் தேர் இஸ் ப்ரூஃப் ஃபார் இட்ங்க. ஓகேவா, அவ்வளவு பெரிய ராஜா வந்து அந்த காலத்துல எதுவுமே கட்டலனாதான் அது வந்துட்டு ராஜாவுக்கு அந்த ராஜ்யத்துக்கே அசிங்கம். ஓகேங்களா, நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க வந்து அந்த ராஜ்யத்துக்கே அசிங்கங்க. அவ்வளவு பெரிய மானிமெண்ட்டை கட்டி அவ்வளவு பெரிய இது பண்ணா மட்டுமே தான் அவங்க வந்து எங்களோட ராஜ்யம் இங்க இருந்துச்சுன்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃப். ஓகேவா, இஸ் தேர் டெய்லி திங். அதை எடுத்துட்டு வந்துட்டு கட்டினாளா வந்தாளா அது பண்ணாளா நீங்க என்ன பண்ற சொங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, நான் கூட ராஜராஜ சோழனோட ஆமையை கட்டி இருத்தாரு அந்த கதை சொல்லுவீங்களோன்னு. இதெல்லாம் ஐயோ அது வேறங்க. எப்படி போனா இப்படி சார் போனா ஆமையில போனா ஆமையை கட்டி வச்சு. எனக்கு என்னன்னா ரொம்ப இதுக்குதான் வந்து ரொம்ப அனிமே பார்க்க கூடாது. போக்கிமான் அதெல்லாம் டிஜிமான் எல்லாம் பாத்துட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போக வேண்டியது. பாத்தீங்கன்னா ஆமைய கயிறு கட்டி அப்படியே எப்படி தெரியுமா, இந்த நீங்க கோவாக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த சீ சர்ஃப்னு ஒண்ணு இருக்கும்.
போட்ல அப்படியே போவான். நீங்க அப்படியே சர்ஃப் போட்ல அப்படியே போவீங்க. அப்படி பாத்துட்டாப்ல அப்படியே போக்கி மாதிரி சேர்த்துட்டாப்ல. போனாங்க. உங்களுக்கு தெரியுமா எந்த எப்படா இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு, எந்த ஹிஸ்டரி புக்ஸ்லயும் இல்லன்னா எப்படிங்க? ஆமா, எந்த ஹிஸ்டரி புக்ஸ்லயும் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னும் போது கண்டிப்பா எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஓரத்துல பின் குறிப்பு ஆமையை கட்டி ஓட்டிட்டு போனார் அப்படின்னாச்சும் எழுதிருப்பான். அது கூட அது அதுல கூட மென்ஷன் பண்ணவே இல்லை இதெல்லாம். ஆமா, வாட்ச் மோஜெல்லாம் ஆனரபிள் மென்ஷன் ஒன்னு போடுவானுங்க. அந்த மாதிரி ஆமை டாபரையா கதைகள் அந்த மாதிரி டாபரையா சொல்லல, நான் வந்து ராஜா சொல்றேன். 6 நிமிஷம் கதையெல்லாம் பின்னாடி எழுதிருக்கோம். என்ன ஒண்ணு இல்லைங்க, போதையில யோசிப்பானுங்க போல இதெல்லாம். என்ன சொல்லலாம், இன்னைக்கு யாரை பத்தி ஓக்கலாம், சரி ஹிட்லரை பத்தி ஓத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிட்லர் பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு அவர் வந்து சின்ன மனுஷன் அப்படின்ட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே போவான் போல. இப்போ சொல்லுவாங்க தெரியுங்களா, கஞ்சா அடிச்சா வந்துட்டு அப்படியே சிவனை பாக்கலாம் அப்படின்ட்டு. டக்குனு கண்ணை விட்டு கண்ணை மாறிடுவான் இவன். ஓகேவா, எவ்வளவு ஹையா இருந்தானா ஓகேவா, இது இம்பாசிபிளுங்க. ஒரு ஆமை வந்து அவ்வளவு ஸ்பீடா எப்படிங்க போறது? ஒண்ணுமே கிடையாது. இந்த பாட்காஸ்ட் கேக்குறவங்க இல்ல, நான் என்ன கேக்குறேன், மோட்டார் இல்லாத காலத்துல ஆமா ஸ்பீட்ல இவனுங்க எப்படி போறானுங்க நான் கேக்குறேன். அதான் இப்போ வந்துட்டு ஓகேவா, நம்ம வந்துட்டு இந்த வெலாசிட்டி ஒண்ணு இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு காரை பிடிச்சி இழுக்குறீங்கன்னா கார் அவ்வளவு ஸ்பீட்ல இழுக்குதுன்றதுக்காக நீங்க அதை புஷ் ஆவறீங்க. புரியுது நான் சொல்றது? புரியுதுல? உங்களை இழுக்கிறதுக்கான பவர் வந்து காரு கிட்ட இருக்கு. 2 ஆமை வந்து அவ்வளவு பெரிய பெரிய ஆமையா. ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன், தண்ணிக்கு மேல இவர் எப்படி நின்னாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணிக்கு மேல நின்னாலே உள்ள போயிடும். அப்ப தண்ணிய இது ஸ்பிளாஷ் பண்ணிட்டு போறது வந்துட்டு யாராலையும் பிசிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். 70 km/h 80 km/h போட்டு போனாதான் அது பாசிபிள். ஓகே, அதுவும் நல்ல பிராக்டிஸ்ல தான் பண்ண முடியும். ஒரே ஆமா வந்து இறங்கி வா ரைடு போலாம் அப்படின்ட்டு ராஜாவின் பார்வைனா பண்ண முடியாதுங்க. ஆமாங்க, அது எப்படிங்க சொல்ற பேச்ச கேட்கும்? நம்ம வீட்டுல வளர்க்குற நாயே மயிறு கேட்க மாட்டேங்குது நம்ம பேச்ச, ஒரு ஆமை எப்படிங்க கேட்கும்? அவருக்கு எதை சொல்றேன், நம்மளாம் பார்த்தா கேன குதி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். என்ன சொன்னாலும் நம்புவானுங்க, சொல்லி அடிச்சு விடுவோம், ஓத்து விடுறோம், ஓத்து உலக விடுறோம் மாட்டுக்கின்ற மாதிரி. ரைட், பிரதர் மவுண்டன் திட்டி வேலை கன்ஃபார்ம்டு. இல்ல நம்ம வந்து இப்ப நம்ம மெயின் டாபிக் வந்து மகேஷுக்கு வந்துருவோம். யாருடா மகேஷ்? ஆமா, யாருடா மகேஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வருஷமா வந்துட்டு விஜய் டிவிக்குள்ளேயே பக்கத்து செட்ல இருந்து இந்த செட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறவரு. அவர் வின் பண்ணாருன்னா கூட எனக்கு என் ஞாபகமே இல்ல. அவர் கலக்க போகுது யாரும் கலக்க போகுது, அதான் வந்துட்டு அற அற அப்படின்னு வேண்டியது. காம்பியரிங் பண்ண வராது, ஜட்ஜிங் பண்ண வராது, நல்லா இல்லன்னு சொல்றேன். கோபி எனக்கு என்ன ஒரு காண்டாயிருச்சுன்னா, கோபி சுதாகர் இப்போது மிடில் ஃபிங்கர் காமிக்கிறாங்க 2 பேருமே அப்படின்ட்டு. நீ உனக்குன்னு என்ன பண்ணிருக்க? ஏன்னா உனக்கு பேசிக்கலா காண்டு தான். இப்ப நாளைக்கே கோபி சுதாகரை வந்து நான் இப்ப செலக்ட் பண்ணி விட்டானா, என் பிளேஸ்ல கோபியோ இல்ல சுதாகரோ வந்து உட்காந்துட்டாங்கன்னா இருக்கிறது ஒரு வேலை, இது இன்னொருத்தன் பறிச்சுட்டு போயிட்டானா விட்டுற முடியுமா? அந்த ஒரு காண்ட்லதான் அவர் வந்துட்டு இது பண்ணிருக்காப்ல, ரிஜெக்ட் பண்ணிருக்காப்ல. அவரா ரிஜெக்ட் பண்ணாரு? ஆமா 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 ஆமா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, ஏதோ ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க போல. இந்த ப்ராப்பர்ட்டிலாம் கான்செப்ட் கடைசி நிமிஷத்துல ப்ராப்பர்ட்டி எல்லாம் தட முடியாது, நீங்க இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்ட்டாங்களாம். அவங்க எப்படி மெயின் ப்ராப்பர்ட்டி டெட் பாடி வச்சுதான் கதையேவான், டெட் பாடியே இல்லாம அவங்க காமெடி பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து ராபின் எஃப்யூன்ற மாதிரி எஃப்யூ காட்டுறாங்க. அதேதான், எவ்வளவு பெரிய ஆபீஸ், எவ்வளவு பெரிய ஆபீஸ், எவ்வளவு என்ன சொல்லலாம், அது சொல்ல முடியும். அது வந்துட்டு என்ன, கண்டிப்பா இங்க நம்ம சொல்லியே ஆகணும். ரொம்ப என்ன சொல்றது, எந்த ஒரு சின்ன யூடியூபர் வந்தாலும் சரி நல்லா கூப்பிட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் ஏன் சொல்றேன்னா,
நான் இது வந்துட்டு அவங்க லைஃப் ஹிஸ்டரி கேட்டோம், அவங்க ஸ்டோரி பார்த்தோம், சாபுத்திரி மாதிரி ஓக்குறது கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு நாள் கேட்டேன், நான் ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட பேசணும்னான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour எங்க உட்காந்து சுதாகர் பேசி இப்படிதான்ப்பா நடக்கும், கம்பெனினா இப்படிதான் நடத்தணும், நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற அவசியமே கிடையாது. ஓகேவா, யாரா அவன் சின்ன யூடியூபர் வெளியே போறான்னு சொல்லிருக்கலாம் ஈஸியா. பட் ஹி டிடன்ட் டு தட். பிகாஸ் நான் ஏன் சொல்லுவேன்னா அது வந்து பிகாஸ் ஹி நியூ. ஓகே, நம்ம இப்படிதான் ஃபீல் பண்ண ஒரு காலத்துல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல, இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்றது நல்ல மனசுல தான் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த அதான் இப்போ இவங்கள மாதிரி எக்ஸாம்பிள்லாம் வந்துட்டு லைவா நம்ம பாக்குற எக்ஸாம்பிளுங்க. மீன் வாங்குறதுக்கு காசு இல்ல, மீன் கேட்டாருன்றதெல்லாம் வந்துட்டு உண்மையை சொல்ல போனா யாருக்குமே இது மோட்டிவேஷனே கிடையாது. ஓகேங்களா, இவ்வளவு கஷ்டப்படுறவரு இப்ப இப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இதே வீடியோவை சிம்பிளா இதே இர்ஃபானை பத்தி இதே வீடியோவை இர்ஃபானோட படம் ஒண்ணு வருது. ஓகேங்களா, நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு ஒரு படம் வருது. அது வந்து அனந்த்னு ஒருத்தர் டைரக்ட் பண்றாரு, இர்ஃபான், ஆனந்தி அக்கா நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படம் வரும்போது இர்ஃபானை பத்தி நீ சொல்லிருந்தீங்க, அது வேற லெவல். ஏன்னா அவனுக்கு ஏத்த ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப சினிமால நடிக்கிறான் பாருங்க அப்படின்ட்டு. ஓகேவா, நீ எப்படி சொல்லுவ, அந்த படம் வரும்போது எப்படியுமே உங்க படம் வரும்போது வேற லெவல். அம்மு அபிராமி யாரு தெரியுங்களா? அம்மு அபிராமி வந்து அப்படின்னா சரி என்னத்த. ஈரோடு மகேஷ் முதல்ல எங்க பாத்தீங்க நீங்க? நான் வந்து கலக்கப்பதியார்ல தான் பார்த்தேன். நானும் அதான். ஆமா ஆமா ஆமா. நான் காலேஜில் படித்த ஒரு மாணவன் ஊம்புனான் அப்படின்னு ஆரம்பிப்போம், அப்படி வழக்கம் போல. 10 வருஷமா அந்த ஜோக்கர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாணவன் திடீர்னு என்கிட்ட வந்து முட்டி போட்டான் அப்படின்னு 10 வருஷமா அவரு காலேஜ். ஆமாங்க, தமிழ் ப்ரொஃபஸரா இருந்தாரா? ஆமா ஆமா. சரி, இவர் கடைசியா எப்ப காலேஜ் பக்கம் போனாரு? குழந்தையா இருக்கும் சார். அது இன்னும் வந்து மாணவர்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லங்க, இது வந்துட்டு வேற யாரோ எக்ஸ்பீரியன்ஸுங்க, இது புரியுதுங்களா? வேற எவனோ ஒருத்தன் சொல்லிருப்பான். என் ஃப்ரெண்ட் பையன் வந்து கேட்டான், இவர் அப்படியே வந்து என்னடா ஆனந்த் கேக்குறான், வாங்கிட்டுலாம் ஒரு மாணவன் வந்து லைஃப் ஹிஸ்டரி லைஃப் மோட்டிவேஷன் கேக்குறானா அவன் எவ்வளவு ஒரு கேவலமான மாணவனா இருப்பான், யோசிச்சு பாருங்க. அவனோட முட்டா கூதி உலகத்திலே கிடையாது. நானா இருந்தா தம்பி எங்க வர இல்ல மகேஷ் சார் கிட்ட வந்துட்டு அட்வைஸ் கேட்டு வர, அப்படியாப்பா பாத்துட்டு அப்படியே டிசி கொடுங்க அப்படின்னுவேன். ஓகேவா, இந்த நாயை வச்சு ஒன்னும் யூஸ் கிடையாது, இவனுக்கு அப்படியே டிசி கொடுத்து வெளியே அனுப்புவேன். நீ வந்து அட்வைஸ் கேக்குறது கூட உருப்படியான ஒரு ஆளை செலக்ட் பண்ண தெரியல உனக்கு. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? டிசியை கொடுத்து அனுப்புங்க. என்ன அதான் அட்வைஸ் எதுக்கு எடுத்தாலும் இது லேயர்னா அட்வைஸ். நீங்க இந்த வரிசையில கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஜே பாலாஜி தன்னை பத்தி தான் சொல்லுவாரு எப்பவுமே. ஓகேவா, எனக்கு அப்ரைசல் வந்துச்சு, தன்னோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, தன்னோட வாழ்க்கை, பிகாஸ் தட் இஸ் வாட் பீப்புள் வாண்ட் டு நோ. இப்போ ஈரோட மகேஷ் வந்துட்டு நான் என்ன பண்ணேங்க தெரியுங்களாங்க, நான் வந்து கலக்கப்போது யாருன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேங்க, அதை நான் தோத்துட்டேங்க. அப்புறம் என்ன ஆச்சு? ஆமாங்க அதான். அப்புறம் வந்துட்டு ஒரு மொக்க படத்துல நடிச்சேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, கோபி சுதாகர் 2 பேரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணேங்க. அப்புறம் அப்படின்ட்டு உன்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு மயிருமே இல்ல. என்னன்னு சொல்லுவேன், விஜய் டிவி செட்லயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஏங்க ஒண்ணு கேக்குறேன், ரம்யா பாண்டியன் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, யாரா சொல்லுங்களேன் ப்ளீஸ் கொஞ்சம். போட்டோ போட்டாங்க, போட்டோ போட்டதெல்லாம் அச்சீவ்மெண்ட். ஜோக்கர்னு ஒரு படம் நடிச்சாங்க. ஜோக்கர்னு அவங்க படம் நடிச்சாங்கன்றதே அவங்க அந்த மாதிரி ஹிப் தெரியுற மாதிரி போட்டோ போட்டு இன்டர்வியூ கொடுக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ இந்த பொண்ணா ரைட்டரா அப்படினா. ஆமா டோட்டலா வேற மாதிரி. இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என் தலைவன் சமுத்திரகனி கூட ஒரு படம் ஆண் தேவதைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. நீங்க அதான் அவங்க எல்லாம் ஜட்ஜா இருக்கும் போது ஈரோடு மகேஷ் இருக்க மாட்டாரா? இப்போ ஆளே இல்ல, ஆக்டர்ஸே இல்ல, சரிடா டே இப்ப நில்றா அப்படின்னு சொன்னவங்க தான் ஜெய், இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான்.
நம்ம வெங்கட் பிரபு ஓகேவா, ஆளுங்களே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படியே நடிங்கடான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஜட்ஜே இல்லீங்களா யாருன்னு பார்த்தா பாத்துருப்பாங்க வாசல்ல வந்து இவரு நின்னுட்டு இருந்திருப்பாரு ஈரோடு மகேஷ். சார் வந்து தொலை உள்ள ஜோக்கும் அடிக்க மாட்டேங்கிற, ஒரு மயிரும் ஒண்ணுங்க நடக்க மாட்டேங்கிற, வந்து நில்லுவா. எனக்கு ரொம்ப ஆசை அவரு ஒரு நாள் நான் ஸ்டாண்ட் அப் பண்ணி பாக்கணுங்க. ஒரு ஹவர் பேசிட்டுங்க ஈரோடு மகேஷ், ஒரு ஹவர் பேசிட்டு கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். அந்த அத்தனை ஜோக்கு நான் சிரிச்சிட்டேன்னா கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஊம்பிட்டே இருப்பான். வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட மாணவன் ஒரு நாள் சொன்னா, மாணவன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்ச் காமெடி ஜோக்ஸ் என்ன காலேஜ் லைஃப் 2K கிட்ஸ் vs 90s கிட்ஸ்ன்ற மாதிரி வீடியோஸ்ல வந்து பாத்துட்டு வந்துட்டு இங்கதான் தமிழ்காரனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. மாணவன் என்கிட்ட வந்தா உங்ககிட்டீங்களாங்க, ஆமா ஆமா ஹர்ஷ் பெனிவால் வீடியோ பார்த்த மாதிரி இருக்குதுங்களே, அப்படிதான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் விட்டுட்டீங்களே. ஆமா இத்து போன பழைய அங்கிள்ஸ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல தெரியுமா, பக்கத்து வீட்டுல ஒண்ணு இல்ல கதை எப்படின்னா, பக்கத்து வீட்டுல ஒரு பையன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டான். இது எப்படின்னா அப்படியே வந்து சினாரியோ எல்லாம் மாத்திடுவாப்ல அட்லி மாதிரி. காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் முடிஞ்சு போச்சு. அங்கிள் அவருக்கே அந்த மெசேஜ் இது வருவாரு, இது நான் வாட் இஸ் அப்படின்வாரு. இதுதான் ரியாலிட்டி. எப்படி ஹாக்கி ஃபுட்பாலா மாறுச்சோ அந்த மாதிரி. ஓகே, ஈரோடு மகேஷ் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து ஈரோடு மகேஷே சுத்திட்டு இருக்கோம். அடுத்து மிகப்பெரிய இந்த ரேசர், அப்படியே ரேசர்களின் மன்னன் அப்படின்னா அந்த வேலண்டினோ ரோசி 46. ஆமா சில பேர் 46 என்னடான்னு கேட்பேன், தெரியாதே அப்படின்னுவானுங்க. போட்டு போவானுங்க. போட்டு எதுக்கு போடுறானுங்க, போட்டா மைலேஜ் தருமா, அதெல்லாம் தெரியாது ப்ரோ, சும்மா ரேசர்னா அப்படி போடுவேன் ப்ரோ அப்படின்னு. இல்ல வேலண்டினோ ரோசி போட்டோ வந்து டியோல ஒட்டி இருப்பான். அவர் வந்து பைக் ரேசரா, ஒரு பைக்கே வந்து 40 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்குண்டா. புரிஞ்சுக்கோடானா இந்த நாய்க்கு அதெல்லாம் தெரியாது. இத பொறுத்த வரைக்கும் ஸ்பீடா ஓட்டினா ரேசர், ஸ்பீடா ஓட்டா 46 ப்ரோ, 420னா எப்படி 46னா ரேசிங் ப்ரோ. எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ. அதான் சோ இவனுங்க வந்து அந்த அது ஒரு இன்னொரு மோட்டிவேஷன் எடுத்துப்பாங்க. நீங்க வேற வேலண்டினோ ரோசி பாத்தீங்களா பிரதர், அவர் வந்து எப்படி கட்டு போட்டாரு பாத்தீங்களா பிரதர். டேய் முண்டை, அவர் கட்டு போடுறது ரேசிங் ட்ராக்ல, நீ கட்டு போடுறது அண்ணா சாலையில. அவர் ஊந்தாருன்னா வண்டி வந்து ஏங்க என்னைக்காச்சு ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆனாலும் ட்ராக்க விட்டு ஒருத்தர் போறாரு அப்படின்னா, ட்ராக் விட்டு போய் ஒரு வண்டி உழுது ஒரு ஓரமா அப்படின்னா அது ஒரே பீஸ்ல தான் உழுங்க போய், சரிங்களா. டியோ சும்மா ஒரு மீடியனை இடிச்சாவே 4 சதுரிடும்டா. 4 சதுரி 4 மேல சொல்றது 4 பெடஸ்ட்ரியன்ஸ் மேல போய் விழுவும், இல்ல 4 பேர் மேல போய் விழுவும். நீ செத்து போறது செத்து போ, ஓகேவா. 4 பேரும் கூட கூட்டிட்டு அதேதான் நீ ஓட்டுறியா. இவனுங்க இந்த மெயினா வந்து இப்ப நம்ம புல்லிங்கோட மோட்டிவேஷன் இதெல்லாம் சொல்லப்போனா அந்த புல்லிங்கோ பிஹேவியர் தான். இவனுங்களை வந்துட்டு புல்லிங்கோன்னு சொல்லும் போது என்ன ப்ரோ ஸ்டீரியோடைப் பண்றீங்களா ப்ரோ? அதான் இவனுங்களே தான் ஸ்டீரியோடைப் பண்றானுங்க ப்ரோ. பணக்காரங்களும் அப்படி பண்றாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க ஆடில எல்லாம் அப்படி போனா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க, டியோ ஓட்டினா மட்டும் இப்படி சொல்றீங்களே ப்ரோ. ஆடியில போய் இடிச்சா ஆடிக்கு மட்டும் தான் சேதம், உள்ள இருக்கிற ஆளுக்கு சேதம் இல்ல. இன்னொன்னு வந்துரும். இவங்க லாஜிக் பிரகாரமே வச்சுப்போங்க, ஓகேவா. ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு வச்சுப்போம், ஓகேங்களா. இவன் சொல்ற மாதிரி இன்னொருத்த இடிச்சிட்டா ஆடிக்காரன் போறா கூட ஹிட் அண்ட் ரன் புடிச்சிடலாம் ஈஸியா. என்ன நீ செத்து போயிருவியே, உன்னை எப்படி பிடிக்கிறது என்ன. நீ அதான் ஒரு அறிவு மயிருன்றதே கிடையாது. என்ன டியோ வச்சு ஸ்பீடா அப்புறம் இப்படி போனா ரேசர். வேலண்டினோ ரோசியில ஐ ஜோக் டு யூ அப்படின்றணும். இவனுங்களோட செட்டப் இவனுங்களோட மோட்டிவேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ ரோசி மாதிரி ஆகணும் ப்ரோ அப்படின்னு. சரி என்ன படிச்சிருக்க அப்படின்னா 10th ஃபெயில் ப்ரோ அப்படின்னு. இன்ஜின் எப்படி ஓடுதுன்னு கூட இந்த நாய்க்கு தெரியாது, ஓகேவா. என்னங்க ஸ்கூல்ல மெக்கானிக்கா இருந்த தலை வந்து ரேசரா முடியாத. கரெக்ட் தான், அதான் சொல்றேன்ல. இவனுங்க எப்படி நோகாம நோம்பு எப்படி கும்பிடுறது,
ஓகேவா? இப்ப நான் நோவ கூடாது. இல்ல தலை வந்து ரேசர் ஆனார்னா அந்த ஆள் மெக்கானிக்கா இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து காசு சம்பாதிச்சு பைக் வாங்கி காரு வாங்கி ரேசர் ஆனாரு. நான் ஏன் நீ இன்னும் டியோல சுத்திக்கிட்டு இருக்க? அதான் சொல்றேன். அவரு கூட மெக்கானிக்கா இருந்து ஆனாருன்னா கூட அவருக்கு எப்படி ஒரு இன்ஜின் ஓடுதுன்னு தெரியுங்க. இன்ஜின் டிசைன் பண்றாராம் தெரியுமா? ஆமா அவர் ஃளைட்டா டிசைன் பண்றாருங்க. இந்த மினி ஹெலிகாப்டர் எல்லாம் டிசைன் பண்றாரு அவரு. அந்த மனுஷன் வந்துட்டு அவ்வளவு படிக்கலனாலுமே அவருக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் படிச்சிட்டாரு. நீ அது பண்றியா? கிடையாது. என்னடைய சரௌண்டிங்லன்னு போற அப்படியே வலிக்கிற என்ன பெட் மாதிரி சுத்துறாங்க அவன். நானு கட்டெல்லாம் பாத்திருக்கேன். நம்மள என்ன பண்ணுவோம், நல்லா இப்போ ஒரு 90 டிகிரினா மேக்ஸிமம் ஒரு 80 டிகிரில திரும்புவோம்னு வச்சுக்கோ. 80 டிகிரி ரொம்ப ஸ்டீப், 90ல நல்லா திரும்பிடுவேன் ஈஸியா. ஓகேவா? 45 டிகிரில படுத்துறாங்க, சாப்பிடுறேன்ற மாதிரியே திரும்புறான். இது என்னோட சூசைட் சர்ன்னு போடுறான் டர்னிங். கண்ட்ரோல் என்ன பண்ணுது, வழுக்கணும் உடனே இது லேண்ட் ஆகி வண்டி விட்டுருது. வண்டி போய் ஆப்போசிட் சிக்னல்ல இருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இடிக்குது. அவன் குடும்பத்தோட உழுந்து மண்டைய போட்டுறான். இது இங்க இருந்து எந்திரிக்குது, எங்கடா இங்க இருந்து வண்டியை காணோம். இது இங்க இருந்து ஏந்திரிச்சு அங்க அடிக்க தேடுறாங்கன்னு ஓடிடுது. சும்மா அது இதான் அந்த பாலிமர் தான் கரெக்ட். என்னதான் லாக்டவுன் போட்டாலும் புள்ளிங்கோ பண்ணும் சாகசத்தை பாருங்களே அப்படின்னு சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெறுப்பு மயிரை ஏத்திக்கிட்டு இதுல என்னன்னா, நாங்க வந்துட்டு ஏன் பர்சனலி நான் வந்து இவன் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கலாய்க்கிறேன். இதெல்லாம் ஒரு தப்பான மோட்டிவேஷன். வேலண்டினோ ரோசி எல்லாம் பெரிய ஆளு, நல்லலாம் பெரிய ஆளு. அவர் ரேஞ்சுக்கு நீ படி, அவர் ரேஞ்சுக்கு வந்து நீ ஒர்க் பண்ணு, கத்துக்கோ, ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ வா, நோபடி வில் சே bloody anything to you. ஆனா இதெல்லாம் இந்த மயிரெல்லாம் பண்ணாம நான் தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா எப்படி தெரியுமா போய் முடியும்? ஒண்ணு இல்லைங்க, நான் வந்துட்டு 2018ல நினைக்கிறேன், நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி மெரினா பீச்ல ஒரு பையன் வந்து பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். ஓகேவா? KTM பைக்ல இடிச்சு இறந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல, இடிஞ்சு பீஸாயி செத்து போயிட்டான். ஓகேங்களா? சோ நான் இதெல்லாம் ரெகுலரா தானே அப்படின்ட்டு விட்டுட்டு என்ன பண்ணேன், அடுத்த நாள் அதே நியூஸ் வருது. கண்டினியூஷன் பார்த்தா இந்த பையன் இருக்கான்ல, இவன் வீட்டுக்கு 2வது பையனா. சரிங்களா? அம்மாவையும் அண்ணனையும் டார்ச்சர் பண்ணி, அண்ணன் லோன் போட்ட ஆபீஸ்ல அம்மா அவங்க தாலிய குடுத்து அடமானலாம் வச்சு ஒரு KTM பைக் வாங்கி 9 மணிக்கு வாங்கியிருக்காங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலயே நான் போய் போட்டோ எடுத்துட்டு வரமா ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்து போயிட்டான். ஓகேங்களா? புது பைக், அன்னைக்கு காலையில வாங்கின பைக்ல. ஓகேங்களா? இவனுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ்? ஓகேங்களா? இவனுக்கு யார் தெரியுமா இன்ஃப்ளூயன்ஸ்? இன்னொரு நாய் தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா? இந்த நாய் டியோல வந்துட்டு வேலண்டினோ ரோசியோட போட்டோ போட்டுக்கிட்டு ஆனா கூட ரேசர் நீ கத்துக்கோ, இல்ல கத்துக்கோ. ரேசர் வந்துட்டு ரோட்ல ஓட்ட மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேசர் வந்து ரேஸ் ட்ராக்ல தான் ஓட்டுவான். ட்ராக்குக்கும் ரோடுக்கும் தெரியல. ரேசர் வந்து நீ ரோட்ல பார்த்தனா சாதாரணமா ஓட்டுறவன கூட ஸ்லோவா தான் ஓட்டிக்கிட்டு. ஆமா, அதேதான். ஏன்னா அவ்வளவுதாங்க இதுவே போடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ரேஸ் பைக்ல லைட் ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் சர்றன்னு பறக்கும். அதுக்கு ரேஸ் பைக். KTM நீ போனா சாகு. அதான் KTM நீ போனா சாவு. ஏன்னா அவங்க அத சொல்றாங்க, அவங்க ஓட்டி அப்படிதான் பழகிருப்பாங்க. ரேசர்ஸ்க்கு உண்டான மெயின் இதுவே வந்துட்டு இந்த என்ன சொல்றது, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதா உங்களோட பெரிய டாஸ்கே. ஓகேவா? அவ்வளவு வெயிட்ட பேலன்ஸ் பண்றதா உங்க டாஸ்கே. லைட்டா திருப்பி நல்லா போகும் வண்டி. ஓகேங்களா? நீ என்ன பண்ற, நீ பறக்குது, பறந்துகிட்டு போயிட்டு செத்து போ. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் அது ரொம்ப ரொம்ப சீரியஸா சொல்றேன். நீ வந்து இப்ப நான் வந்து ஒண்ணு கிடையாது. நானே நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாப்பேன். மொட்டை மாடில இருந்து ஒருத்தன் விழுந்து இன்னொரு பிரெக்னன்ட் லேடி மேல விழுந்து பிரெக்னன்ட் லேடி இறந்து போயிட்டாங்க, இவனே இறந்து போயிட்டான். இது தப்பு. இப்பதான் கோவம் வருது எனக்கு. நீ சாவுறீனா வேற எங்கேயா போய் செத்து தொலை பண்ணாட. சாவுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, வேற எங்கேயா போய் சாவு. ரோட்ல நீ சாவுற அப்படின்னா 10 பேர் உன் கூட சேர்ந்துதான் சாவுறான். You are not alone அப்படின்ற மாதிரி தான் சாவுறீங்க. கூட போய் ஏன் வாங்குறீங்க?
நீங்க வந்து சொன்னீங்கல்ல அந்த பைக் வாங்கி 2 மணி நேரத்திலேயே செத்து போயிட்டான்ட்டு, இதெல்லாம் வந்து நான் பேட் பேரண்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. உன் பையன் ஃப்ரெண்டு பைக்கை வாங்கி எப்படி ஓட்டுறாங்கிறத நீ பார்க்கவே இல்ல. ஆமா ஆமா. அவன் கிறுக்குதி மாதிரி வண்டி ஓட்டுறாங்கிறத நீ வந்து கவனிக்கவே இல்ல. இந்த கூதியானுக்கு பைக் வாங்கி கொடுத்தா இந்த கூதியான் எப்படி போய் விழுவாங்கிறது வந்து உனக்கு தெரியல. இவன் கத்துனான்றதுக்காக மட்டுமே, இவன் வந்து டார்ச்சர் பண்ணாங்கிறதுக்காக மட்டுமே வந்து நீ பைக் வாங்கி கொடுத்துருக்க. இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒண்ணு கிணத்துல குதிப்பேன் இல்லாட்டி கையை எடுத்துப்பேன்ற மாதிரி இருக்கு. நீ ரெண்டு தலையிலே போட்டு 2 பொச்சை சாத்திட்டு உட்கார்றா, ரெண்டுமே தப்புடான்னு தான் சொல்லணும். ஏங்க அதான் சொல்றேன்ல, இவங்களுக்குலாம் நம்ம அதை நீங்க சொன்ன மாதிரி பேரண்டிங் ஃபெயில்டுங்க. ஓகேவா? இதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுங்க தான். ஓகேங்களா? இந்த 46 போட்டுட்டு சுத்துறது, வேலண்டினோ ரோசி ஃபார் லைஃப் ப்ரோ அப்படின்றது, அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணி, என்னன்னா உங்களுக்கா இது கண்டிப்பா யாராச்சும் கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பீங்க, தயவு செய்து திருந்துங்கடா. ஓகேவா? நீங்க எல்லாம் இப்படி பப்ளிக் பண்ணிட்டு வந்து எங்களை ஸ்டீரியோடைப் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு முட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு சரியே கிடையாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல ஆக்சுவலி இத பத்தி நம்ம ஒரு தனி அது வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். என்னையா உன் சேனலுக்கு நான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, கூடிய சீக்கிரம் 2 பார்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். ப்ளீஸ் வெயிட். இதே மாதிரி இவனுங்க பேரண்டிங்கும் எப்படி எக்கச்சக்கமா காசு போட்டு வாங்கி கொடுத்துடுறது, கூட கேட்காம, அதான் கடுப்பாகுது. ஆமா ஆமா. சரி, ஓகே, அடுத்த டாபிக் அப்படியே போயிடும். அடுத்து வந்து வயசானவங்க தான் இப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்ப சின்ன கூதியானலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாரு? நம்ம விஎஸ்ஏ இல்லைங்க, அஸ்வந்த். இல்ல, சின்ன கூதியானா எனக்கு எப்படிங்க? சின்ன கூதியானா எனக்கு தெரிஞ்சது ஒரே சின்ன கூதியான் தான். என்ன நீங்க புளுத்தி குழந்தை அதுவும் வந்தாண்டா என்னடா நீ சொல்றது? அஸ்வந்த் ஆக்டர் அஸ்வந்த்ங்க, அஸ்வந்த் புளுத்தி அசோக் குமார் அப்படி சொல்லணும். அவரு வேற லெவல். அவரு ஒன்னும் கவலை இல்ல, ஏதோ WHO அம்பாசிடர் இவரு. ஒன்னும் கவலைப்படுறது, ஒன்னும் செட்டில் ஆயிடும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் ஜான்சன் அண்ட் ஜான்ஸ் பேபி சோப்ல குளிக்குது பண்ணாட அட்வைஸ் பண்ணுது. நீ முதல்ல ஜான்சன் அண்ட் ஜான்சன்ல இருந்து ஹமாமுக்கு மாறு, அப்புறம் பேசுறேன். ஹமாம் சொன்னா இன்னொருத்தவங்க ஞாபகம் வராங்க இதே கேட்டகரியில. உங்களுக்கு எல்லாம் நியாயம் இல்லையா? அறிவே கிடையாது உங்களுக்கு எல்லாம். வெளில எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமா திட்டு வேணான்னு பாக்குறாங்க சின்ன பொண்ணு. இல்ல இரு என்னன்னா அண்டர்டேக்கரு அந்த பொண்ணாச்சு ஒரு வீடியோ போட்ட உடனே எல்லாரும் கலாச்சாரங்க விட்டுருச்சு. இவன் விட மாட்டேங்கிறான், இருக்கான். இவனை வந்து பூஸ்ட் வேற பண்றாங்க, இவனை வந்து அடுத்த கமல்னு வேற சொல்றாங்க இவங்க. எவன் சொல்றானா அவன் நாக்கு அறுத்துருவேன் நானு. இல்லைங்க, ஆனா ரபி உண்மையாவே ஆக்டிங்னு பார்த்தா அந்த பையன் வந்து வேற லெவல் ஆக்டர் தான். சூப்பர் டீலக்ஸ்ல எல்லாம் அப்படியே வந்து இந்த பையனோட கொஞ்சம் போல இருந்துச்சு. அதான் தூக்கி கொஞ்சம் சூப்பரா ஒரு மேட்டர் சொல்லட்டா, ஆக்டிங்ன்றதுக்கும் கியூட்னஸ்ன்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? கியூட்டா இருந்தா பாக்குறதுக்கு ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. ஓகேங்களா? ஆக்டிங்னா ஆக்டிங்குமே வந்து சூப்பரா பண்ணான். அவனோட சின்ன இடத்துல அவனோட சின்ன டயலாக் வேற லெவலா இருக்கும். இவனை விட சூப்பரான ஆக்டர் சொல்லட்டா, சேதுபதி படம் பாத்திருக்கீங்களா? ஆமா 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 ஆமா, அதுல வர அந்த சின்ன பையனா வேற விஜய் சேதுபதி என்ன மாஸ் அவனுக்கு. ஏங்க நான் முதல் தடவை ஓகேவா ஒரு சின்ன பையன் கை தட்டினாங்க. நானு விஜய் சேதுபதி கிளாப்ஸ் பறக்குது. ஓகேவா? அந்த பையன் நிறைய படத்தை நீங்க வந்துட்டு ரெக்க படம் குப்பையா இருக்கும். ஓகேவா? இந்த பையன் ஆக்டிங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆமா 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 ஆமா, என்ன அந்த மலக்கா அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பான். ஆமா ஆமா, அந்த ஃபுல் ஏங்க அந்த ஃபுல் பாட்டு ஃபுல்லாவே இந்த பையன் அந்த மாலா அக்கா உள்ள அந்த ஒரு இததான் காமிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன கிரஷ காமிச்சிருப்பாங்க. அழகா ரியாக்ஷன் கொடுப்பான். இன்னொன்னு மெயினாவே யாரு எவ்வளவு பேர் ஆக்டரா இருந்துட்டு போதுங்க, ஒரு வாயை விட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வாயை விட்ட மேட்டர் ஞாபகம் வரும். அஸ்வந்த் அப்படின்னோன்னு ஒண்ணு இல்ல எல்லாம் கரெக்டா போயிடும், அதான் ஞாபகம் வருது இல்ல.
சூப்பர் டீலக்ஸ்ல அவன் நடிச்சது ஞாபகம். அதே மாதிரி ஆனா இன்னொரு வாட்டி முட்டு கொடுக்குற பாருங்க. எப்படி தெரியுமா, அந்த பால்காரன் வருவான், இவன் வந்து குடுகுடுன்னு போய் கதவை திறப்பான். கதவை திறந்துட்டு பார்த்தா வந்து பால்காரன் அம்மா பால் அம்மா பால் அதெல்லாம் வந்து செம கியூட்டா இருக்கும். கதையா எடுத்திருப்பான் பையன். ஆமா 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 ஆமா. ஆக்சுவலா அப்ப சின்ன பையனா வேற இருப்பான்ல அந்த படத்துல. இன்னும் சின்ன பையனா வேற இருப்பான். சின்ன பையன் தான், இப்பயும் சின்ன பையன் தான். டியூமர் மாதிரி வளர வளர மோசமாயிட்டே போகுது. அதே மாதிரி இப்போ ரபி என்ன சொன்ன மாதிரி அவனை பார்த்தாலே அதான் ஞாபகம் வருதுன்னு போது, இப்ப சிவகுமார் பார்த்தா கூட போனை தட்டி விட்டா தான் ஞாபகம் வருது. ரியல் பச்சிராஜன். ஆமா, அதான் ஞாபகம் வருது. என்ன பண்றது, சரி விடுங்க. அடுத்து போயிடும். அடுத்து வந்து இந்த மோட்டிவேஷன்லாம் சம்மந்த புண்டே இல்லாம இருக்கும். எதுக்கு பண்றானுங்க சம்பந்தமே எல்லாம் முட்டு கொடுக்க. அது வந்து நம்ம ஆதினா தமிழ உறிஞ்சு 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 தமிழே எனக்கு செக்ரீஷன் இல்ல, இன்னையோட முடிஞ்சு செக்ரீஷன் போதும், இன்னைக்கு போதும் அப்படின்னா கூட விட மாட்டாரு. தமிழ்ல அப்படியே வா தமிழ் அப்படியே மொத்த தமிழ போட்டு எனக்கு நான் பர்சனலி நான் ஆதியோட ஒரு ஃபேன்னு சொல்ல மாட்டேன். அவரோட ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு ஒரு காலத்துல, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. அத வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னா we still support that. என்னப்பா independent artists, we want you guys to support independent creators, independent artists. We support that ஆதி அண்ணா. ஓகேவா? அதை தவிர்த்து என்னன்னா நிறைய விஷயங்கள் அவர் பண்ணது எனக்கே கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. ஏன் வந்துட்டு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ லாஸ்ட்ல முட்டு கொடுத்தாரு தெரியல. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்ல அப்பேரண்ட்லி நான் அந்த வீடியோ தான் பார்த்தேன், அது எங்க சொன்னாரு எனக்கு தெரியல, நாட்டு நாய்களை வழங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஒரு குஷ்பு மேமோட ப்ரோக்ராம்ல. ஆனா அவரே ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கறாரு வீட்டுல. ஓகேங்களா? இல்ல நாட்டு நாய் வளர்க்கறது நல்ல விஷயம். இவரு டக்குன்னு என்ன ஏங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்தாரு இவரு? அதான் அது பேர்லயே ஜெர்மன் ஷெப்பர்ட்னு இருக்கு. என்ன ஹைல் ஹிட்லர் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இல்ல சொல்ல முடியாது. நம்ம ஆளுங்க சொன்னாலும் சொல்லுவானுங்க, இங்க இருந்தா ஜெர்மனிக்கே அனுப்பணும் நம்ம இந்த நாய், இது நம்ம நாட்டு நாய்ங்க, நம்ம நாட்டு நாய் வந்து நம்மள ஏமாத்துறாங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்ம நாட்டு நாய்களை பத்தியோ இல்ல நம்ம நாட்டு அதான் நம்ம கோம்பை ராஜபாளையம் இதெல்லாம் நம்ம நாட்டு நாய்களை வந்துட்டு வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு செலிபிரிட்டி கிட்ட தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் நன் அதர் தென் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். அவரோட பர்சனல் ப்ரொஃபைல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஹாப்பி அப்படின்ற ஒரு நாயை பத்தி. தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரிஞ்ச் எல்லாம் தவிர இதுதான் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதை தவிர்த்து அதான் மெயின் மேட்டர் என்னன்னா, எனக்கும் வந்து ஆதி அண்ணா வந்துட்டு ஒரு கரெக்டா சொல்ல போனா வாடி புள்ள வாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரை. எனக்கும் பிடிக்கும். ஓகேங்களா? அது என்னன்னா there is a stand you have to take when you become someone successful. கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு இதுவும் பேசணும் அதுவும் பேசணும்னா முடியவே முடியாது. either you have to decide that you're going to do this or that. ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல ஆதி எப்படி இருந்தாருன்னா he was really a role model. ஓகேவா? ஆதி மாதிரி மியூசிக் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப பெரிய போக 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 அவர் பப்ளிசிட்டி அவர் வந்துட்டு இன்னும் ஃபேமஸ் ஆயிட்டோனாலே தெரியல, அவர் ஒரு டோனே மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? இல்ல நான்லாம் வந்து உண்மையாவே எக்ஸ்கியூஸ் மீ காதலி டைம்ல இருந்து ஆதினா ஃபாலோவர். ஆமா ஆமா நானும் நான்லாம் அந்த டைம்ல வந்து வெறித்தனமா வந்து ஆதினா ஃபாலோவர்ஸ்க்கே தெரியாத விஷயம் பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி ஆதினாவும் எம்சி சாயும் சேர்ந்து எல்லாம் ஒரு பாட்டு போனாங்க ராஜராஜ சோழன்ட்டு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதெல்லாம் நான் தேடி எல்லாம் கேட்டிருக்கேன். தமிழண்டான்னு நினைக்கிறேன் அவரோட அந்த ஆல்பம் பேரு. எல்லா பாட்டும் கேட்டிருக்கேன். கேட்காதவங்க தயவு செய்து செந்தமிழ் பெண் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. செந்தமிழ் கேர்ளா செந்தமிழ் பெண் ஒரு பாட்டு இருக்கு. இல்ல அந்த ஆல்பம் பேரு வந்து ஹிப்ஹாப் தமிழா, தமிழண்டாங்கிறது வந்து ஒரு ட்ராக்கோட பேரு. ஓகே ஆமா ஹிப்ஹாப் தமிழ். ஆமா சாரி அதான் ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பம்ல. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் தமிழான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் அதே மாதிரி ரெமி மார்ட் கூடயே பண்றதா ஆரம்பிச்சாரு. பட் அது அப்படியே டிராப் பண்ணிட்டாரு, ஏன்னு தெரியல. ஆமா அது ரொம்ப இறைவா பாட்டும் சூப்பரா இருக்கும். டிப்ரஷன்ல இருக்கும்போது நல்லா இருக்கும் கேட்க. ஆமா அத சொல்றேன். ஒரு இறைவா ஆக்சுவலி ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பத்தோட ஒரு பாட்டு தான் ஆக்சுவலி. ஆமா அதான் நானும் சொல்றேன். ஒரு காலத்துல அவரோட பாடல்களா இருக்கட்டும், கரெக்டா சொல்ல போனா he would have become the next கிடையாது, he would have become the Tamil divine விவியன் பெர்னாண்டஸ். ஆமா 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 கரெக்ட். தமிழ்ல அப்படி வர வச்சிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் கமர்ஷியலைஸ் ஆகி எந்த ஸ்டேட் கேரளமானோன்னு பாருங்களேன்.
என்னன்னா ஒண்ணு இல்ல என்னன்னா அப்ப என்ன தெரியுமா தோணுது எனக்கு பர்சனலி, ஓகேவா, டக்கு இதுதான் என் ஊரு அப்படின்னு ஒரு பாட்டுல பாடிட்டு எந்த ஸ்டேட் ஒரு பொண்ணுக்காக நீ வந்து வேற ஸ்டேட் மாறுற அப்படின்னா, ஏங்க நம்ம வந்து அது கமர்ஷியல்னு சொல்லலாம். கமர்ஷியல் வந்து நம்ம ஊர்ல இப்ப கமர்ஷியல் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் தலைய போட்டுக்கிறானுங்க. கரெக்ட்டுங்களா? எல்லாமே இட் மீன்ஸ் சம்திங். நீங்க வந்து ஒரு பொண்ணுக்காக அந்த படத்துல பொண்ணுக்காக நான் வந்துட்டு எந்த ஸ்டேட் கேரளா, எந்த சிஎம் விஜயன், எந்த டான்ஸ் கதகளி அப்படின்ட்டு நாளைக்கே வந்துட்டு தமிழின்னு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றேன் ப்ரோ, வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோனா அது எப்படி? ஓகேங்களா? அது வந்து பர்சனலி எனக்கே வந்து என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புடிச்சியா அங்கேயே இருங்க. ஓகே, யூ ஆர் சப்போர்ட்டிங் தமிழ்ல எக்காரணத்துக்கு ஒன்றும் தமிழை விட்டு மாறவே கூடாது. பிளஸ் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பண்ண, நான் வந்து உண்மையிலே சொல்ல போனா நான் வந்துட்டு இது பேர் என்ன மியூசியம் முறுக்கு படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருந்துச்சு. சரி, மியூசியம் முறுக்குல வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆன பையன் வந்து சக்சஸ் ஆவறதான் கதை. ஓகேங்களா? ஆனா அடுத்து நட்பே துணையில நட்புன்றது வந்து ஒரு 20% தான் படத்திலேயே வந்திருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து அகைன் நம்ம அவர் மேல உள்ள அவரு குடுக்குற ஃபேக் மோட்டிவேஷனா இருக்கட்டும், உங்களால முடியுங்க ஓடுங்க அப்படின்றதெல்லாம், அப்புறம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில சிரிப்பு தான் முக்கியம் அப்படின்றதெல்லாம், இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, நாளைக்கு வேலைக்கு போனுவீங்க, ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஒண்ணு மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் ஒத்துக்கணுங்க. நம்ம வந்துட்டு நட்பே துணையை விட மியூசியம் முறுக்குல வந்துட்டு அவர் கத்துப்பாரு, அதெல்லாம் அவர் பாட கத்துப்பாரு, கீபோர்ட்ஸ் கத்துப்பாரு, அப்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளும் கத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓவர் கமர்ஷியலைஸ் ஆகி, ஓகேவா, சின்ன பயலுகளுக்குலாம் சின்ன பயலா துள்றான், 9th படிக்கிறவங்களாம் அப்படியே விட்டு இருக்கானுங்க. டேய் நான் சிரித்தாலாம் அவ்வளவு கிடையாதுடா. ஒண்ணும் இல்லைங்க, நான் சிரித்தாலும் ஒரே லைன் சொல்ற பாருங்களேன், எங்க புள்ளைங்கெல்லாம் வேற 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 லெவல், நான் சிரிச்சா வேற. இப்போ யாரு வேற லெவல் இங்க? ஓகே, புள்ளைங்கலாம் வேற லெவலா? புள்ளைங்கன்றது ஒரு கமர்ஷியல் வேர்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? என்ன ஆட் புள்ளைங்கோ, நாங்க உங்களை வந்து ட்ரிகர் பண்ணலடா, அவங்கதான் உங்களை ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிறாங்க. சரி, ஆதினா வந்து உண்மையாவே வந்து ட்ராக் மாதிரி போயிட்டாரு. நான் வந்து வெறித்தனமான ஆதினா கண்ணியா இருந்தேன். இவர் எப்ப இந்த மாதிரி சேட்டை பண்ண ஆரம்பிச்சாரு அதோட விட்டேன் நானு ஆதினாவை. தனி ஒருவன்லாம் சூப்பரா இருக்கும். தனி ஒருவனே இன்டர்நெட் நாளையில அந்த சோக பாட்டு, சந்தோஷமா ஒரு பாட்டு இருக்கும், சங்கர் மகாதேவ் அப்படி, அதெல்லாம் செகண்ட் பாட்டு வரும் பாருங்க, அப்படியே ஒண்ணு இல்ல இமைக்கா நொடியில் தோன்றும் காதல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இமைக்கா நொடிகள் படத்துல. அது கிரெடிட்ஸ் எண்ட் கிரெடிட்ஸ்ல வரும், அம்மாலே இருக்கும் அந்த பாட்டு, அப்படியே உருவிடும். ஓகேவா? மியூசிக் டைரக்டராவே இருந்திருக்கலாம். இந்த இதயம் கேட்கும் காதலுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கு. இவனுங்க கிரிஞ்சு பண்ணாலும் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. நல்லா ஹெட்போன் கேட்டீங்கன்னா. அப்புறம் அண்டர்டேக்கர், அப்புறம் இந்த சிங்கிள் பசங்க பாட்டு எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பா அவரு இல்லங்க, ஒரு இப்போ நீங்க நான் சிரித்தால் பாருங்க, இப்போ நட்பே துணை படத்திலே பாருங்களேன், ஒரு படத்துல எவ்வளவுங்க கமர்ஷியல் எலிமெண்ட். விடுதலைக்கா வேண்டி போராடுறாங்களா, இல்ல விவசாயத்துக்கா வேண்டி போராடுறாரா, இல்ல ஹாக்கிக்கா வேண்டி போராடுறாரா, காதலுக்கா வேண்டி போராடுறாரா, நட்புக்கா வேண்டி போராடுறாரா? ஆனா அந்த ஹிப்ஹாப் கன்னிஸ் மாதிரி ஒரு படத்தை டீகோட் பண்ணி அதுக்கு ஒரு பட்டம் குடுக்கறது வந்துட்டு யாராலையும் முடியாதுங்க. நான் ஒரு ஹிப்ஹாப் கன்னிக்கிட்ட கேட்கிறேன், டேய் என்னடா அண்ணன் ஏன்டா இப்படி பண்றாரு, என்ன டேய் மச்சான் கமர்ஷியல்னா அப்படிதான்டா அப்படின்றானுங்க. இதே ஒண்ணு இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுத்தாரு. அதான் சொல்றேன், அதான் என் பாயிண்ட். ஓகே, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னு ஒரு காலத்துல இருந்தவரு, இப்போ வந்து நான் வந்து கமர்ஷியல் படம் இது அப்படின்றது வந்து எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியல. நடிச்சா ஹீரோ ப்ரோ, ஃபாரின் மாப்பிள்ளை அதெல்லாம் பண்ண நடிச்சா ஹீரோ ப்ரோ. புதுசா ஹீரோயின் மாத்துங்க, என்ன போன படம் வேற ஹீரோயின், இந்த படம் வேரியேஷன் காட்ட வேணாங்களா? என்னங்க வேரியேஷன் கதையில காட்டிக்கலாம் ப்ரோ. இல்ல நான் ஒரு மீம் ஒன்னு பார்த்தேன், if choosing heroine is an art, then hip hop Tamla is a Picasso of. அவர் சொல்லுவாப்ல, ஹீரோயின் யார வேணா இருந்துட்டு போங்க,
நம்ம காமெடியன் விக்னேஷ்காந்த் தாங்களே. ஓகே ஓகே, ம். அவர் இருக்கணுங்க, அவர் இருக்கணுங்க, அவர் இருக்கணுங்க. ப்ரமோஷன் பண்ணவங்க இல்லையா, ப்ரமோஷன் குழும்பம். நான் ஆசிராமா அண்ணன் சொன்ன மாதிரிதான், அவங்க லாலா சேர்த்து விட்டு அப்படியே ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது, அவ்வளவுதான். எல்லா சைட்லயும் ப்ரொமோஷன் வருது இல்ல, என்னத்தன்னு சொல்றது. அதான் நான் இது நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆதி இப்ப கூட ஹிப்ஹாப் தமிழா ஆதிக்கு ஜீவாவுக்கு மட்டும் தான் மதிப்பு. நடுவுல நிக்கிற எந்த லுச்சாக்கும் எல்லாம் மதிப்பு தர முடியாது, மதிப்பு தரவே முடியாது. நீ 100 கோடி கேளு, 1000 கோடி கேளு, மதிக்கலாம் முடியவே முடியாது. ஏன்னா அது என்னதான் இப்ப கமர்ஷியலைஸ்ட் ஆயிருந்தா அது ஏங்க உள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவர் மட்டும் இல்லல்ல, 7.5 கோடி மட்டும் இல்லல்ல சொல்றேன், ஓகேங்களா. அவரு ஸ்ட்ரகிள், ஓகேயா. நீ கார்பரேட், ரெண்டுத்துக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல கிறிஸ்டபர், இப்ப நாளைக்கே வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து கதை கேக்குறேன் அப்படின்னா நானும் போய் கதை சொல்லுவேன் கண்டிப்பா, ஓகேவா. ஏன்னா ஒரு காலத்துல நம்மள எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணது அவரு தான், ஓகேவா. ஆனா இவனை சேர்த்துக்க மாட்டேன், சாரி, நான் கிளம்புறேன், ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சு கொடுங்க அங்கிள், நான் போகணும் அப்படின்ட்டுருவேன். நீங்க சொல்றதுனால சொல்றேன், ஒரு கதை மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. மிஸ்கின் வந்து நதியா அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யுத்தம் செய்யப்படுறதுக்கு மொட்டை அடிச்சுக்கிறீங்களான்னு. இல்லைங்க, நான் விக்கு வேணா வச்சுக்கிறேன், நீங்க போன வைங்க மேடம் டாரான். அந்த மாதிரி ரவி என்ன போயிடுவாரு. நித்யா கிட்ட, நதியா கிட்ட, ஆமா நதியா கிட்ட நான் விக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னது, நீங்க போன வச்சிருங்க மேடம், நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். ஆமா அப்படியேதான் சொல்லிட்டாராம், போன வச்சிருங்க அப்படின்ட்டாராம். அது மாதிரி ரவி என்ன, வை சார் போன வை சார், இன்ட்ரெஸ்ட் இல்ல வைங்க, ராங் நம்பர் அப்படின்றாரு. நீ தான்டா கால் பண்ண, கதெல்லாம் சொன்னீடா. ஆமாமா ராங் நம்பர் வச்சிருங்க. சரி, இப்ப நீங்க கார்பரேட்ன்றதுனால சொல்றேன், இப்போ இன்னும் வேற கார்பரேட்ல இருந்து இந்த கார்பரேட்டுக்கு வந்த ஒரு ஆள் இப்போ வந்து கார்பரேட்ல வீடியோ போட்டுட்டு இருக்கு, நம்ம சம்பந்தமே இல்லாம இருக்கும். அவர்லாம் வந்து எவ்வளவு பெரிய காமெடியன், காமிக் ஸ்டாண்ட்ல வந்து ஜட்ஜா எல்லாம் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு காமெடிக்கு, எனக்கு புரியவே இல்ல. அவர் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நீ ஏன்டா கேக்குற, ஜட்ஜா ஜட்ஜா. ஆமா ஒண்ணு இல்ல, நான் ஒரு காலத்துல உண்மையை சொல்ல போனா நானும் வந்து ரொம்ப க்ளோஸ், நானும் அண்ணனும், சரிங்களா. நிறைய கைடன்ஸ் எல்லாம் நாங்க 1kg பிரியாணி டைம்ல கால் பண்ணி கேட்போம், அண்ணன் இதெல்லாம் பண்ணலாங்களா, இது பண்ணலாங்களா, இது பண்ணலாங்களான்ட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் பார்த்த வரைக்குமே, ஓகேவா, ஒரு சின்ன பையன், நான் ஒரு சின்ன பையன், எனக்கு என்னங்க தெரியும் அவ்வளவு பெருசா. நான் பார்த்த வரைக்குமே இவங்க வந்துட்டு சின்ன கிரியேட்டர்ஸ்க்கோ, ஓகேவா, மத்தவங்க என்ன சொல்றது, ஒரு சின்ன ஆர்டிஸ்டுக்கோ வந்துட்டு ஒரு உரிய மரியாதையை கொடுக்கறது இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. இது முன்னாடி இருந்த புட்சட்னியோட பாஸ், அவர் பேர் ராஜீவ், ரொம்ப நல்லவர், ஓகேங்களா. உண்மையா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்லிடணும், ரொம்ப நல்ல சூப்பரான ஆளவரு. நல்ல இது இன்னொருத்தர் இருப்பாரு, ராவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பாலான்னு ஒருத்தர் இருந்தாரு, மாறி, இவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா பேசுறவங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட ஐடியாலஜிய அப்படியே வச்சுப்பாங்க அங்கேயே, ஓகே, புரியுதுங்களா. நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நீ நானும் மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன்ல இருக்கோம். மத்தவங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதை போய் வெளியே சொல்லணும், இல்ல வாங்க வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தணும், இல்ல வந்துட்டு துச்சமா நினைக்கணும்னா யாருக்கு இவங்க பிஹேவியர் நான் பார்த்ததே கிடையாது, ஓகேங்களா. ஆனா எங்களுக்கும் எங்க டீமுக்கும், அதாவது 1kg பிரியாணி டீமுக்கும் ராஜ்மோகன் அண்ணனுக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் தான். நான் வந்துட்டு நான் இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு ஒருத்தர் மேல நம்மளுக்கு ஒரு மதிப்பு வச்சிருப்போம், அது வந்து எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஓகேவா. எப்போ குறைஞ்சதுன்னா, நம்ம பா ரஞ்சித் வந்து ஸ்டேஜ்ல ஏறி சொல்றாரு, ராஜா சோழன் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி சொல்றாரு, சரிங்களா. அதுக்கு ராஜா சோழன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எல்லாருடைய கல்வெட்டுகள்ல பொறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அக்வசிஷன் ஒரு ராஜா மேல வைக்கிறது கரெக்ட், ஓகேயா. அதுக்கு முட்டு கொடுக்கறது தப்புங்க. ராஜான்றவன் அப்படி பண்ணிட்டான், ஓகேவா. ராஜான்றவன் அப்படிதாங்க பண்ணுவான்,
அவன் எங்க கண்டான் ஒரு காலத்துல இருந்து டெமோக்ரஸின்னு ஒண்ணு வந்துரும், கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு எழுதுவாங்க, புரட்சின்னு ஒண்ணு அவன் எங்க கண்டிருப்பான்? நம்ம தான் ராஜாவே இருக்க போற நினைச்சிட்டு இருப்பான் அந்த காலத்துல. ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து இந்த மாதிரி எந்த ராஜாவுமே பண்ற விஷயம். அது அப்படி பண்ணிருக்கூடாது. பேஸ்ட் ஆன் என்ன சொல்றது, ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல கூட அவர் பண்ணிருக்கூடாது. ஆனா பண்ணிட்டாரு. ஓகேங்களா? பண்ணிட்டாரு ப்ரோ. அது ராஜா இன்னும் முட்டு குத்துட்டு போயிடலாம். நீங்க ஜெர்மனிக்கே போயிட்டு ஒரு ஜெர்மன் ஆளை பார்த்து ஹிட்லரை வளர்த்துருக்கீங்களா பசங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவன் டென்ஷனே ஆக மாட்டான். ஏன்னா உண்மை. கலாய் 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 ப்ரோ, எனக்கு இதெல்லாம் தேவை மாதிரிதான் கலாய் அப்படின்னு வெயிட் பண்ணுவான். ஓகே. ஆனா இவர் விட்டு கொடுத்தாரு ஒரு வீடியோல, ராஜா சோழன் எவ்வளவு பேர் ஆளு தெரியுமா? இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ரப்பிங் ஆஃப் வாட் ஆல் ஹி ஹஸ் டன் and proving him as a huge person just because he built the temple. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த ஒரு கட்டினாருன்றதுக்காக ஒரு பெரிய ஆளு அப்படின்னு கிடையாது. அவர் பண்ண தப்புகளையும் சொல்லணும். ஓகேவா? தப்பையும் சொல்லணும். அவர் அந்த கோயிலை எதுக்கு கட்டினாருங்கறத சொன்னாலே இங்க பாதி பேர் அந்த கோயிலை பத்தி பேச மாட்டானுங்க. சோ நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, தெரியாதவங்க. இல்ல அவர் வந்து சத்திரியர் அவரு, சரியா? அவர்கிட்ட எவனோ ஒரு நூல் சொல்லியிருக்கான், நீ வந்து ஒரு பெரிய கோயில் கட்டணும்னா நீ வந்து பிராமணனா வந்து நீ அப்கிரேட் ஆயிருவேன்னு சொல்லியிருக்கான். அத கேட்டுட்டு நான் வந்து பிராமணனா அப்கிரேட் ஆகுறதுக்காக கட்டின கோயில் அது. இப்ப பிராமணனா அப்கிரேட் ஆகுறது அப்படின்றது அவங்க லாங்குவேஜ்ல நான் என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்திருக்கும்னா, கடவுள்கிட்ட இன்னும் க்ளோஸரா போகலாம். மேபி அவங்க மட்டும் தான் அந்த இதுக்குள்ள போக முடியும். அந்த கேம்ஸ்ல வர்ற மாதிரி காசு கொடுத்து இன்-ஆப் பர்ச்சேசஸ் வாங்க பார்த்திருக்கேன். ஃபார்ட்நைட் ஸ்கின்ஸ் வாங்குற மாதிரி. ஆமா, மினி பர்ச்சேஸ் பண்ணிருக்காப்ல. சரியா? அதான் அது வந்து முட்டு கொடுக்கிறதுன்றது வந்து you are not acknowledging the sacrifices people have done. அத்திப்பட்டின்ற ஒரு கிராமத்தை காண நாயர் அப்படின்னா, நீங்க அத்திப்பட்டியை விடுங்க, அந்த 300 பேரையும் எப்படி 3 பேரு பரி பண்ணாங்கன்ற அந்த ஒரு சாத்தியம் இருக்கே, வேற லெவலுங்க. அப்படின்ன முடியாது. என்னங்க நீங்க இப்படி அட்டாக் பண்றீங்க? அதான் 300 பேர் தலை நடிச்ச ஒரு உருப்படியான 2-3 படத்துல அது ஒரு படம். என்ன நீங்க இல்ல சொல்றேன், எனக்கு அப்ப நான் சின்ன வயசுல இருந்து தோணுச்சு, எப்படி இந்த 3 பேரு 300 பேர் எப்படி ஒரு கப்பல்ல ஏத்தனா என்னன்னு சொல்லி ஏத்திருப்பான். அது அப்படிதான் ஏங்க, ஒரு 3% மிச்ச 97% அடக்கி ஆளலையாங்க, அதெல்லாம் பாசிபிள்ங்க. ஏங்க அடக்கி ஆள்றது எப்படி இருக்கு, எல்லாரும் போட்ல ஏறுங்கடான்றது எப்படி இருக்கு? அது அப்படிதான் அவனை வந்து நம்ப வச்சிருது. அவனை நம்ப வச்சிருது. ஏங்க 3% வந்து மத்தவங்க எல்லாரையுமே வந்துட்டு இன்விசிபிள் கைத்துல கட்டினாங்க, தட் இஸ் ஓகே. மென்டல் கைத்துல கட்டினாங்க, இது வந்து பிசிக்கல் கைத்துல கட்டி வச்சிருப்பாங்க அத்தனை பேர். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. எங்க தலை அடிச்ச ஒரே உருப்படியான படம். சரிங்களா? அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் யூ ஹேவ் டு கிவ். அத பண்ணாம எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ், எதுக்கு எடுத்தாலும் ஒரு அப்துல் கலாம், எது ஐயா அப்துல் கலாம் ஐயா, எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ராஜா சோழன் அப்படின்ன கூடாது. ஓகேவா? இது வந்துட்டு எனக்கு எப்போ தெரியுமா வந்துட்டு இதுவாச்சு, ஷுவர் ஆச்சு. SVKல வந்துட்டு ஒரு எக்ஸ் பிளாக் ஷீப் எம்ப்ளாயியை வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு விஷயம், ராஜ்மோகன் அண்ணனுக்கு வந்துட்டு அரசியல் புரிதலே இல்ல அப்படின்னு, அரசியல் தெளிவே இல்லாத ஒருத்தர்னா அது அவர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடைச்சா ஏன்டா அப்படின்னு. யார் சொல்றது நம்ம நம்ப கூடாதுதான், எல்லாரும் சொல்றது நம்ப முடியுமா? முடியாதுதான். பட் இன்சென்சிட்டிவான நிறைய விஷயங்கள் இல்லாட்டி ஒரு 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 கேஆஸ் நடக்கும்போது இன்னொரு சிம்பிளான ஒரு கேள்வி, நான் பெரிய கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். என்னன்னா, காவேரி வரல, ஓகேங்களா? காவேரி வந்து இது பண்ணாத போது யூடியூப் மீடியா இவங்களாம் தான் யூடியூப் ஹெட்டுங்க. யாரு? இந்த பிளாக் ஷீப்பு, புட்சட்னி, இவங்கெல்லாம் தான். சரிங்களா? யூடியூப் ஹெட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இதுல பேர் என்ன, வள்ளூர் கோட்டத்துல. அந்த போராட்டம் வந்துட்டு ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு இருந்துச்சு. எதுக்குன்னா, காவேரி வந்துட்டு கர்நாடகாக்கார விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு, யூ டுக் எவ்ரிதிங் ஃப்ரம் மீ அப்படின்றாங்க கர்நாடகாக்காரனை பார்த்து. அவன் வந்து ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ யூ ஆர் அப்படின்றான். இதான் நடந்துச்சு. ஒரு ரிசல்ட் இல்ல அதுல இருந்து. காவேரி திறந்து விட்டானா நத்திங் ஹேப்பன்ட். ஒரு ஒண்ணுமே இல்ல. தண்ணி திறந்து விடாததுக்கு பிரச்சனை பண்ணாங்களே, 2 பேரை வந்துட்டு சாத்தான்குளம்ல வந்து கொலை பண்ணிட்டாங்க. அது இவங்க பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, 2 வீடியோ போட்டாங்க, அவ்வளவுதான்.
ஓகேவா? இந்த நேரத்துல நான் வந்துட்டு மனுஷ உயிரோட தண்ணி முக்கியமாடா அப்படின்னு நான் கேட்கலாம். பட் ஐ எம் நாட் சோ இன்சென்சிட்டிவ். அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். பட் இருந்தாலும் சொல்றேன், அதோட பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம ஊர்ல நடக்குதுங்க. எந்நேரமும் பொலிட்டிக்கலி எது வைரலா போவோம், புரியுதுங்களா? போராட்டமா இருந்தா கூட வைரலானா தானே அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்றது வந்துட்டு மனித தன்மைக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். எதுக்குமே போராட்டத்துல இருக்குங்க. உங்களை வச்சு ஒரு 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 இது நடக்குதுன்னா இறங்குங்க. நம்ம வந்துட்டு அவர் பேர் என்ன, சாத்தான்குளம் விஷயத்துல வந்துட்டு 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்துட்டு இது கொடுத்தாரு, என்ன சொல்லலாம், அறிக்கை விட்டாரு. அந்த மாதிரி இருக்காதீங்க. தட் இஸ் நாட் ஹவ் யூ மூவ் வித் திஸ். ஏன் வரல, ஏன் யாருமே வரல? 2 வீடியோ விட்டா சரியா போயிருமா? அப்புறம் என்ன, அதுக்கான சட்டம் வந்துட்டு என்ன, பிசிஏ ஆக்ட் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னாரு அண்ணன் விக்னேஷ்காந்த் ஒரு வீடியோல. அதுக்கு என்ன பண்ணீங்க? இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு என்ன பண்ணீங்க? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சின்ன பசங்களை ட்ரிகர் பண்றதுக்கான விஷயம் மட்டுமே தவிர, நான் ரொம்ப பிராங்கா சொல்லுவேன், இதெல்லாம் வந்து சின்ன பசங்களை ட்ரிகர் பண்றது. ராஜராஜ சோழன் அப்படின்னா அப்படியே சத்திரியன்களுக்கு அப்படியே ஏறிடும். அவனுங்களை ட்ரிகர் பண்றதுக்கு இது. சாத்தான்குளம்ல ஏன் 2 பேர் இறந்து போனதுக்கு நீங்க எந்த விதமான போராட்டமும் பண்ணல. இப்போ வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடக்குது, ஏன் வந்து ஸ்பாட்ல யாருமே நிக்கல? ஏன் நிக்கல? உங்க 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 இதான பிரச்சனையா இருக்கு, ஏன் நிக்கல? அப்போ which is very evident that you are politically on one side. If you are bloody politically on one side, எப்படி நீ வந்து மத்தவன அட்வைஸ் பண்ணுவ? ஏங்க இப்போ நான் வந்து அனிமேக்கு முட்டு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? நான் அனிமேக்கு முட்டு குடுக்குறேன் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன சொல்றேன், நாளைக்கு அனிமே வந்து ஏதோ சொதப்புச்சு, என்ன ப்ரோ நருட்டோ கேவலமா போயிட்டு இருக்குன்னா, ஓகேவா, நான் உண்மையான அனிமே ஃபேன்னா நான் அனிமே அது என்ன இதுல வர தப்போ ஒத்துப்பேன். அக்கீரான்னு ஒரு அணி இது இருக்கு, ஒரு அனிமே இருக்கு, ஓகேங்களா? அனிமையா என்னன்னு சொல்றது இல்ல, ஒரு ஒரு அழகான ஒரு அனிமே வச்சுப்போமே, அக்கீரான்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? அருமையான ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டுங்க, ஒரு கிராபிக் நாவலே அப்படின்னு நேர்ல வந்து, ஓகேங்களா? அதுலயும் அங்கங்க வந்து நம்ப முடியாத மாதிரி கோஸ்ட் இன் தி ஷெல்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து படமா எடுத்தா குப்பையா இருந்துச்சு. அந்த கிராபிக் நாவல் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஐ வாஸ் லைக் ஃபக் திஸ், இந்த மூவி கேவலமா இருக்குன்னு. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் பி. யாருக்குமே அது பிரச்சனை தான். நீ சப்போர்ட் பண்ற ஆளே அது பண்ணாலுமே அது பிரச்சனை தான். இவங்க இப்ப கோடிக்கு சப்போர்ட் பண்றாங்களா நீங்க கேட்க கூடாது, ஓகேங்களா? அது உங்க இமேஜினேஷனுக்கு நான் விடுறேன். பட் சொல்றேன், இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க ஏன் ப்ரோ போல அப்படின்னு கேட்பாங்க. டேய் நாங்கெல்லாம் வந்துட்டு படிக்கிற பசங்கப்பா, எங்களுக்கு வேற வேலை இருக்கு, ஓகேவா? நாங்க ஒண்ணும் வந்துட்டு காவேரி வரலன்னு போய் ரோட்ல நிக்கல, நாங்க அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணல, ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் அடிக்கல. இது பப்ளிக் ஸ்டண்ட் தான். பப்ளிக் ஸ்டண்ட் ஏன் 2 உயிர் போச்சு, அப்ப ஏன் நீங்க இந்த இந்த ஸ்டண்ட் அடிக்கல? எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க? பின்ன நாங்க யூடியூபர் கம்யூனிட்டி ஏன் எடுத்துக்கிறீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய? வேணாம், கொடுத்துக்க, சின்ன பசங்க கிட்ட கொடுத்துக்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன கிறிஸ்டபர்? ஆமா ஆமா கொடுத்துருக்க, நாங்க பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு தெரியும் அடுத்த ஜெனரேஷன் நாங்க தானே. என்னைக்கா இருந்தாலும் நீங்க வந்து இந்த சீட்டை காலி பண்ணிட்டு போய் தானே ஆகணும், கரெக்டா? என்ன கிறிஸ்டபர்? என்னைக்காதான் நீங்க போய் தான் ஆகணும். நாங்க இந்த சீட்டை ஃபில் பண்ணதான் போறோம், ஓகேவா? அந்த சீட்டை இன்னைக்கே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. ஆனா இன்னும் ஒரு வீடியோ போட்டு என்னங்க வரப்போகுது? உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது, அவ்வளவுதான். நியாயம் கிடைச்சிருமா? கிடையாது. அது வந்துட்டு உண்மையிலே சொல்ல போனா இந்தியால வந்துட்டு ஐ திங்க் எக்கனாமிக் டைம்ஸ் நினைக்கிறேன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்ததுல, எக்கனாமிக் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூடியூப் வீடியோவால சேஞ்ச் ஆன விஷயங்கள் வந்து 5% தானா. டெக்கேட்ல 2010ல இருந்து 2020 வரைக்கும் 5% தான் சால்வ் ஆயிருக்கு. அதுவும் எப்படி? யூடியூபர்ஸ்னால கிடையாது, அதுவா சால்வ் ஆயிருக்கு. கேஸ வின் பண்ணிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கும், அந்த மாதிரி. இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு வீடியோ. சாத்தான்குளம்ல என் ரத்தம் கொதிக்கிறது. அதுக்கப்புறம் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பிஎஸ் வேல்யூ ஆப் இருக்கிறது फ्रेंड्स, பிஎஸ் வேல்யூ ஆப் இருக்கிறது. மறந்துடுறோம் फ्रेंड्स, நீங்க
இது என்ன என்ன ஒரு அதான் சொல்றேன்ல, எனக்கு வந்துட்டு இப்போ நேத்துக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ கேட்டீங்க ஏன் ரவி கோவப்படுறீங்க? ஏன்னா கோவம் வருதுங்க. சின்ன பசங்களாம் நம்புறானுங்க. சின்ன பையன் நம்புறான், அண்ணன் சொல்றது கரெக்ட்ன்றான், அண்ணன் மரம் நட்டுருவாருன்றான். 6 மாசத்துல ப்ரோ நீங்க போய் பாக்கும்போது காடா இருக்கும் ப்ரோன்றான். நான் பண்ணியே தீரதான் போறேன். நான் மரத்தை என்ன போறேன் 5000 மரம் நட்டுருக்காங்களான்னு என்னதான் போறேன். ஓகேவா? தயவு செய்து சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. இந்த 19, 20, 21 வயசு பசங்க, இந்த காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பசங்க தான் ட்ரிகர் ஆகுறானுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படின்றானுங்க. இதுதான் ரியாலிட்டி. தயவு செய்து இந்த அட்வைஸ் பண்ற அண்ணனுங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், உங்களால ரோட்ல இறங்கி ஒரு விஷயம் பண்ண முடியும்னா மட்டும், ஓகேவா, போராடுறதுக்கு இது இருந்தா மட்டுமே, இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே அதை பத்தி பேசுங்க. இல்லையா தயவு செய்து பேசாதீங்க. நான் சாத்தான் குளம் விஷயத்தை பத்தி நான் இதுல போட்டிருந்தேன், அது பேர் என்ன, ஸ்டோரிஸ்ல போட்டிருந்தேன், அவ்வளவுதான். நான் வீடியோவா போடல. ஏன்னா I don't want to become 10 using this opportunity to gain subscribers. No, I am not that kind of a guy. நான் இப்ப வீகனிசம்னு ஒரு வீடியோ போட்டேன், ஓகேவா, சம்பந்தமே இல்லாத ஒரு நாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா விட்டாப்ல, அதுக்கு அவருக்கு இருக்கு, அவருக்கு சின்ன கூதியா சும்மா விட்டேன், அவன் அடங்குற மாதிரி தெரியல, சுண்ணத்து பண்ற வேண்டியதான் அவனுக்கு. சேர்த்து வெட்டி விட்டுருங்க, சுண்ணத்து மட்டும் போடாதீங்க, சேர்த்து வெட்டி விட்டுருங்க. ஹோல் மட்டும் தான் இருக்கும் அப்புறமா. ஆமா சரி, இது ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு. ஹெட்டிங் நோட்டை போட்டு முடிச்சு விடுறா அப்பா. ஓகேண்ணா, ஓகே. இவனுங்க ஒரு எண்டிங் நோட் என்னன்னா, இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுமே தவிர்த்துட்டு பேட் ஆப்பிள்ஸா இருக்க கூடாது. அரியர்ஸ் வச்சா கெத்து, மாசம் ப்ரோ வேற லெவலா பண்றீங்க ப்ரோ, அரியர் வைங்க ப்ரோ, டிகிரி வாங்காதீங்க ப்ரோ, ஸ்கில் எதுவும் டெவலப் பண்ணாம அப்படியே பெரிய ஆளாயிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்றதுதான் கொஞ்சம் கடுப்பாகுது. அதே மாதிரி உங்களை நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துங்க, அடுத்தவனை புடிச்சு நோண்டிக்கு இருக்காதீங்க. நீங்க புகழ்றீங்கன்றாலே, இப்ப நான் ரபி என்ன புகழ்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அது தப்பா இருந்தா என்ன நோட் பண்ணுவாரு. சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க, நம்மள புகழ்ந்து சொல்றான், பேசு பேசு பேசு. அதான் இது அமைதிப்படையில ஒரு சீன் வரும், மணிவன் சத்யராஜ் என்ன பண்ணுவாரு, மணிவண்ணன் நிப்பா, ஏன்பா அப்படிலாம் கத்திட்டு இருக்காங்க, ஏன்பா கத்துறது நிப்பாட்டுவான்னு மணிவண்ணனை கூப்பிட்டு, நான் சொன்னா நிறுத்திருவியா, கத்த சொல்லி ஐயோ காசு கொடுக்கல, அந்த மாதிரிதான் நீ முன்னாடி எல்லாம் இப்படி பேர் இர்ஃபான் மீன் அங்க காசு இல்லை, இவர் நான் வாங்கி கொடுத்தேன், என் ஜோபில் உள்ள 10 ரூபா எடுத்து வாங்கிக்கப்பான்னு கொடுத்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இர்ஃபான் வேற லெவல் சொல்லிடுறான். இர்ஃபானுக்கு என்ன தெரியுது, நம்மள வேற லெவல் ஒருத்தர், நம்மள உறிஞ்ச ஒரு ஆள் இருக்கு, உறிஞ்சி ஒருத்தர் ஸ்டோரி போட்டிருக்கான், அவன் பெரிய ஆளு, அவனை பகைச்சுக்கிட்டா வேலையாவாரு. ஓகே ஆமாங்க, நான் அவரு தான் கொடுத்தாரு, மீன் நல்லா சுவையா இருந்ததுன்றவாரு. மீன் நல்லா சுவையா இருந்துச்சு. இல்ல என்னன்னா இது உண்மையா கூட இருக்கலாம், ஓகேவா. இர்ஃபான் கஷ்டப்பட்டு வந்தவரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவ்வளவு சொம்படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதான் நானும் சொல்றேன். சம்பந்தமே இல்லாம முட்டு கொடுக்க வேணாம், சம்பந்தமே இல்லாம எதுவும். கிருஷ்ணா, நீங்க உங்க எண்டிங் நோட் சொல்லுங்க. எண்டிங் நோட்னா பச்சை மூட்டுருங்கடா டே, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நான் தெரியும், பச்சை மூட்டுருங்கடா. இல்ல நாங்களே பார்த்து யார பார்த்து மோட்டிவேட் ஆகுறதுன்னு பார்த்து நாங்களே மோட்டிவேட் ஆயிப்போம். பச்சை மூட்டுருங்கடா. நீ என்ன எங்களுக்கு மேப் போட்டு தர்றது? ரவி என்ன நீங்க சொல்லுங்க உங்க எண்டிங் நோட். என்னன்னா, தம்பிகளா எல்லாரும் கேட்டுக்கங்க, தம்பிகளா தங்கிகளா எல்லாரும் கேட்டுக்கங்க, எல்லாருக்குமே இளமையில் வறுமை இருக்கு, ஓகேவா. அதெல்லாம் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருந்து பை காட்ஸ் கிரேஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன் நானு, ஓகேங்களா. அதுக்கு வந்துட்டு என்ன இவங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க,
பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து கடவுளோட பிச்சை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அதுல இருக்கேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகேங்களா? என்ன வந்துட்டு எக்ஸாம்பிளா நானே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி வாங்கன்னு சொல்ல மாட்டேன். என்னோட நீ பெட்டரா வரலாம் தான் சொல்லுவேன். ஓகேவா? என்னோட நீ கண்டிப்பா எங்கேயோ போயிருவ. ஓகேவா? என்னையெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. அதே மாதிரி யார வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், யார் எடுத்துக்க கூடாது, யாரு கேன்சர் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியுது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு இந்த ஈரோட மகேஷ் ஹிட்லர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வீடியோ கேன்சர். ஓகேவா? ஆமா, செர்னோபில்ல போய் 1/2 hour நிக்கிறது ஒண்ணுதான், இவன் வீடியோ 5 நிமிஷம் கேக்குறதும் ஒண்ணுதான். ரேடியேஷன் குண்டி வெளியே போய் மூக்கு வெளியே வந்துரும். இது ரேடியேஷன் 100%. அதுதான். அந்த மாதிரி தயவு செய்து எல்லாருக்கிட்டந்தும் அட்வைஸ் எடுக்காதீங்க. ஒருத்தன் பண்ற டெக்னிக் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு ஆகாது. நிறைய எக்ஸாம்பிள் பாத்திருப்பீங்க. 2 பேர் வந்துட்டு பள்ளம் தோண்டிட்டே இருப்பான். ஒருத்தனுக்கு டைமண்ட் கிடைச்ச உடனே இவன் வந்து அந்த இடத்துல தோண்டுவான், டைமண்டே கிடைக்காது. அந்த ஒரு எக்ஸாம்பிள். அதாவது உண்மை, ரொம்ப உண்மை. ஒருத்தன் பண்ண ஒர்க்க நம்ம பண்ணா அதே ரிசல்ட் வரும்னு இல்ல. உங்களுக்கு வந்து சீக்கிரமாவும் வரலாம். நான் 4 வருஷம் பண்ணி இப்பதான் 10 பேர் என்ன ரெகக்னைஸ் பண்றாங்கன்னா, நீ அதை 1 வருஷத்துலயே கொண்டு வந்துட முடியும். உனக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கலாம். இவங்க எல்லாம் சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு நான் வந்து அரியர் இருந்தாதான் கெத்து ப்ரோ அப்படின்லாம் இல்ல. அரியர் இருக்கா, ப்ராப்ளம் இல்ல. நாங்க அரியர் உள்ள மட்டன் தட்டிலாம் நாங்க சொல்லல. ஸ்கில்ல கத்துக்கோ. லேர்ன் ஒன் பிளடி ஸ்கில். டிரைவிங் கூட கத்துக்கூடா, அது ஸ்கில் தான்டா. இன்னைக்கு ஆச்சு ஒரு நாள் சோறு போடும். இவனுக்கு மாதிரி அரியர் வச்ச கெத்து, இந்த ஃபாதர் இஸ் கிரேட்டர், மாம் இஸ் தி காடு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் கிரிஞ்சுப்பா. சரிங்களா? 2021 இந்த வருஷத்தோட இந்த சல்லிகளெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு குண்டியை பார்த்துட்டு போகவும். நன்றி. நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. இது வந்து நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு. அதனால எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்து. ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. கிருஷ்ணனுக்கும் நன்றி, ரவி அண்ணனுக்கும் நன்றி. பாட்காஸ்ட்ல வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.